ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் கேட்க போகிறது இருவிழி காதல் என்னும் புத்தம் புதிய ரொமான்டிக் நாவல். நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ததற்கு மிக்க நன்றி நண்பர்களே. சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இனிமேல் செய்ய போவதற்கும் நன்றி. நாவலை கேட்டு உங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். அது என்னை வளர்த்து கொள்ளவும் திருத்திக் கொள்ளவும் உதவும். இனி மோனிஷா, வினீத் மற்றும் அர்ஜுனுடன் பயணிப்போமா? இருவிழி காதல் அத்தியாயம் 1. வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் கேட்கப் போவது இருவிழி காதல் என்னும் நாவல். நாவலின் முதல் அத்தியாயத்திற்குள் செல்வோமா நண்பர்களே? காலை பொழுதின் மெல்லிய வெளிச்சம் கோயம்புத்தூரின் அந்த அழகிய வீட்டில் மெதுவாக பரவியது. மஞ்சள் நிற சுவர்கள் கொண்ட அந்த தனி வீடு அமைதியான தெருவில் பசுமையான மரங்களுக்கு நடுவே அமைந்திருந்தது. வீட்டின் முன்புறம் துளசி மாடமும் சில பூச்செடிகளும் அந்த வீட்டுக்கு அழகு சேர்த்தன. உள்ளே சமையலறையில் காமாட்சி அம்மாள் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தார். 40 வயதை நெருங்கியிருந்தாலும் அவரது முகத்தில் எப்போதும் ஒரு கனிவும் புன்னகையும் தவழ்ந்து கொண்டிருக்கும். இன்று கல்லூரிக்கு செல்லும் பிள்ளைகளுக்கு பிடித்தமான தோசை சுடுவதில் அவர் முனைப்பாக இருந்தார். அவரது கணவர் சிவகுமார் 45 வயதானவர். செய்தித்தாளில் ஆழ்ந்திருந்தார். அதிகம் பேசாதவர் என்றாலும் அவரது அமைதியான பார்வையிலும் அவ்வப்போது உதயமாகும் சிறு புன்னகையிலும் குடும்பத்தின் மீதான அவரது அன்பும் அக்கறையும் வெளிப்படையாக தெரியும். வீட்டின் மாடியிலிருந்து வினீத் வேகமாக இறங்கி வந்தான். 20 வயதான அவன் கல்லூரிக்கு தயாராகிவிட்ட உற்சாகத்தில் இருந்தான். அவனைத் தொடர்ந்து 18 வயது மோனிஷா சற்று தாமதமாக தலைமுடியை கோதியபடி வந்தாள். இருவருமே காமாட்சி அம்மாளுக்கும் சிவகுமாருக்கும் செல்ல பிள்ளைகள். பிள்ளைகளின் சந்தோஷமே தங்களது சந்தோஷம் என்று வாழும் அந்த பெற்றோர்கள் அவர்களின் கனவுகளுக்கு எப்போதும் துணை நிற்பவர்கள். கண்டிப்பு காட்ட தயங்கினாலும் கனிவும் பாசமும் நிறைந்த இதயங்களுக்கு சொந்தக்காரர்கள். அம்மா, தோசை ரெடி ஆயிடுச்சா என்ற வினீத்தின் குரலில் பசி கலந்திருந்தது. இதோ வந்துட்டேண்டா ராஜா என்றாள் காமாட்சி அம்மாள். சிவகுமார் செய்தித்தாளிலிருந்து பார்வை விலக்காமல், காலேஜுக்கு நேரமாச்சுடா, சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புங்க என்றார் அமைதியான குரல். அவரது ஒவ்வொரு சொல்லிலும் ஒருவித அக்கறை தொனித்தது. மோனிஷா இன்னும் மெதுவாக இறங்கி வந்தாள். அவளது முகத்தில் ஒருவித தயக்கம் தெரிந்தது. கல்லூரிக்கு செல்லும் முதல் நாள் என்பதால் மனதில் ஒருவித படபடப்பு இருந்தது. காமாட்சி அம்மாள் தன் கனிவான பார்வையால் மோனிஷாவை பார்த்தார். என்னடா மோனி, ஏன் இவ்வளவு யோசனையா இருக்க? காலேஜ் முதல் நாள் நல்லா இருக்குண்டா, பயப்படாம போயிட்டு வா. வினீத் சட்டென்று இடைமறித்தான். அவளா பயப்படுகிறவளம்மா? அவளை பார்த்து மற்றவர்கள் பயப்படாமல் இருந்தால் சரி. இவள் அவ்வளவு தைரியசாலியாச்சே என்று மோனிஷாவை கிண்டல் செய்தான். மோனிஷா அவனை முறைக்க வினீத் சிரித்து கொண்டான். பின்னர் தாயின் கைகளை பிடித்து கொண்டு, பயப்படாதீங்க அம்மா, நான் இருக்கேன், பார்த்துக்கிறேன். அவளை நான் தானே காலேஜில் ட்ராப் பண்ண போகிறேன். நானும் அதே காலேஜில் தானே இருக்கேன், நான் பார்த்துக்கிறேம்மா என்று உறுதியளித்தான். அவனது இந்த வார்த்தைகளில் தங்கை மீதான அன்பு, அக்கறை மற்றும் ஒரு அண்ணனுக்குரிய பொறுப்பு அனைத்தும் நிறைந்திருந்தன. தாயின் இந்த நட்பான வார்த்தைகளும் அண்ணனின் துணையும் மோனிஷாவிற்குள் தைரியமூட்ட முதல் நாள் என்னும் தயக்கத்தை உதறி தள்ளிவிட்டு உற்சாகத்துடன் கல்லூரிக்கு கிளம்பினாள் மோனிஷா. இருவிழி காதல் அத்தியாயம் 2. மோனிஷா சிரித்துக்கொண்டே, அண்ணா நான் ரெடி தான், நீ தான் இன்னும் கிளம்பல போல என்றாள். நான் எப்போவுமே ரெடி தான், சரி வா போகலாம். காலேஜில் முதல் நாள், கொஞ்சம் முன்னாடியே போகிறது நல்லது புன்னகையுடன் கூறி வண்டியை ஸ்டார்ட் செய்தான் வினீத். மோனிஷா அவனது பின்னால் அமர்ந்தாள். மோனிஷா இன்று அணிந்திருந்த உடை அவளது இளமைக்கும் மென்மைக்கும் ஏற்றதாக இருந்தது. மாம்பழ மஞ்சள் நிற குர்தாவும் அதற்கு பொருத்தமான இளஞ்சிவப்பு நிற பலோசா பேண்ட்டும் மெல்லிய டிசைன் கொண்ட துப்பட்டாவும் அவளுக்கு ஒரு புது பொலிவை கொடுத்தன. அவளது நீண்ட கூந்தல் பின்னலிடப்பட்டு ஒரு சாதாரண ரப்பர் பேண்டால் கட்டப்பட்டிருந்தது. முகத்தில் எந்த விதமான ஒப்பனையும் இல்லை. பெரிய அகலமான அவளது கண்கள் தாமரை மொட்டு போல மென்மையாகவும் அதே சமயம் கூர்மையாகவும் இருந்தன. அடர்த்தியான புருவங்களும் சிறிய நாசியும் இயற்கையிலே சிவந்த இதழ்களும் அவளது முகத்திற்கு மேலும் அழகூட்டின. அவள் அமைதியாக அமர்ந்திருந்தாள். ஆனால் அவளது அமைதி ஒரு பலவீனத்தின் அடையாளம் அல்ல.
அன்பும் பாசமும் நிறைந்த குடும்பத்தில் வளர்ந்த மோனிஷா எந்த அநீதியையும் தைரியமாக எதிர்கொள்ளும் ஆற்றல் கொண்டவள் என்பதை அவளது கண்கள் பறைசாற்றின. அவளது தோற்றத்தில் தெரிந்த மென்மைக்கும் குணத்தில் இருந்த தைரியத்திற்கும் இடையே ஒரு அழகான சமநிலை இருந்தது. வண்டி கிளம்பியதும் வினித் அக்கறையுடன் பேசினான். மோனி, காலேஜில் யாரையும் ஈஸியாக நம்பிடாத, ரொம்ப கவனமாக இரு. ஏதாவது சந்தேகம்னா எனக்கு ஃபோன் பண்ணு, நான் எப்பவும் உனக்காக இருப்பேன். அண்ணா, எனக்கு பயமா இல்லை, நீ கூட இருக்கிற தைரியத்தில் நான் எதையும் சமாளிப்பேன். மோனிஷாவின் குரலில் அசைக்க முடியாத நம்பிக்கை. தைரியம் இருக்கணும், ஆனால் அது ஆணவமாக மாறிடக்கூடாது. காலேஜில் நிறைய வித்தியாசமான பசங்க இருப்பாங்க, நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. உன்னோட படிப்பில் மட்டும் கவனம் செலுத்து, வினித் அறிவுரையாக கூறினான். சரி அண்ணா, எனக்கு தெரியும். மோனிஷா தலையசைத்தாள். வண்டி விரைந்து கொண்டிருந்தது. மோனிஷா அண்ணனை பிடித்து கொண்டு அமர்ந்திருக்க மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. அண்ணா, நான் உன்னோட காலேஜ்லேயே வந்து சேர்றது சந்தோஷமாக இருக்கா? வினித் பின்புற கண்ணாடியில் அவளை பார்த்தான். ரொம்ப சந்தோஷம் மோனி, ஆனால் உன் மேலே ஒரு பொறுப்பு இருக்குது. நீ நல்லா படிக்கணும், நல்ல பேர் எடுக்கணும். உனக்கு ஏதாவது பிரச்சனைனா தயங்காமல் என்கிட்ட வந்து சொல்லணும். சும்மா எதையாவது மறைச்சி வச்சிடாத. அன்றைக்கி ஒரு தடவை உன் ஃப்ரெண்டு கூட வெளியே போனதை பற்றி மறைச்ச, அது மாதிரி எல்லாம் இனிமேல் பண்ணக்கூடாது. எனக்கு சட்டுன்னு கோவம் வரும், தெரியும்ல. அதனால் எந்த தப்பும் பண்ணாத. அவனது குரலில் பாசத்தின் மீது கோபத்தின் மெல்லிய இழை படர்ந்திருந்தது. சற்று வருத்தத்துடன், அண்ணா சாரி, இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். நீ சொல்கிறத நான் கேட்பேன் என்றாள் மோனிஷா. வினித் தன் ஒரு கையால் மோனிஷாவின் கையை தொட்டு, அதான் எனக்கு வேணும் மோனி. உனக்கு ஏதாவது ஒன்றுன்னா என்னால் தாங்கிக்க முடியாது, அதனால தான் இவ்வளோ சொல்கிறேன். படிப்பில் கவனம் செலுத்து, ஓகேவா? எதுவாக இருந்தாலும் அண்ணனா இருக்கேன் என்றான். தேங்க்ஸ் அண்ணா, நீ எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட், மோனிஷா சிரித்து கொண்டே சொன்னாள். அத்தியாயம் 2 நிறைவடைந்தது. அத்தியாயம் 3. இருசக்கர வாகனம் கல்லூரி நுழைவாயிலில் நின்றது. வினித் வண்டியிலிருந்து இறங்கினான். சரி, நான் என் கிளாஸுக்கு போகிறேன். உன்னோட கிளாஸ் எங்கே இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஏதாவது சந்தேகம்னா காலேஜ் வெப்சைட்டில் இல்லைன்னா ஆஃபீஸில் போய் கேட்டுக்கலாம். தைரியமாக இரு. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் அண்ணா, நீயும் நல்லா படி. மோனிஷாவின் குரலில் அண்ணனுக்கான அன்பு நிறைந்தது. வினித் அவளை பெருமையுடன் பார்த்தவாறு தன் வாகனத்தை நிறுத்த புறப்பட்டான். மோனிஷா மெல்ல சுற்றுமுற்றும் பார்த்து கல்லூரியின் முதல் நாளின் ஆரவாரங்களை ரசித்து கொண்டே தனது வகுப்பறையை நோக்கி நடை போட்டாள். வகுப்பறையை நோக்கி நடந்து கொண்டிருந்த மோனிஷாவுக்கு வராண்டாவின் பரபரப்பான சூழ்நிலை சற்று வித்தியாசமாக தோன்றியது. வழக்கமாக மாணவர்களின் கலகலப்புக்கு மாறாக அங்கு ஏதோ பதற்றம் நிலவியது. எட்டி பார்த்த போதுதான் அந்த அதிர்ச்சியான காட்சியை அவள் கண்டாள். கூட்டத்தின் நடுவே ஒரு மூத்த மாணவன் இளைய மாணவனை சராமரியாக அடித்து கொண்டிருந்தான். அந்த பரிதாபத்துக்குரிய மாணவனின் முகத்திலிருந்து இரத்தம் வழிந்தது. சட்டையில் கரை படிந்திருந்தது. சுற்றிலும் பலர் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். ஒரு விதமான மௌனம் அங்கு நிலவியது. சிலர் முணுமுணுத்தாலும் யாரும் தடுக்க துணியவில்லை. அந்த இளைய மாணவனோ பயத்தில் உறைந்து போய் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தான். மோனிஷாவுக்கு இதயம் படபடத்தது. என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. அருகில் நின்ற ஒரு மாணவிடம் மெதுவாக விசாரித்தாள். என்ன ஆச்சுங்க? ஏன் இப்படி சத்தம்? அங்கிருந்தவர்கள் பெரும்பாலும் முதலாம் ஆண்டு மாணவர்கள். எனவே ஒரு மாணவி தோலை குலுக்கினாள். தெரியலங்க, திடீர்னு தான் இவன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான், ஏதோ பிரச்சனை போல. மற்றொரு மாணவன் கூறினான். சும்மா இரு, சீனியர் போல இருக்கு, அவங்களுக்குள்ள தகராறு, நாம் எதுக்கு போய் வம்ப வேலைக்கு வாங்கிறது? ஆனால் மோனிஷாவால் அந்த பரிதாபமான காட்சியை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியவில்லை. அந்த மாணவனின் பயமும் அவனை யாரும் காப்பாற்ற முன்வராத நிலையும் அவளை உலுக்கியது. மனதில் ஒரு கணம் தயக்கம் இருந்தாலும் தைரியத்தை வரவழைத்து கொண்டு கூட்டத்தை நோக்கி நடந்தாள். அடிக்கும் சீனியர் மாணவனை நெருங்கியதும் தயக்கத்துடன் குரலை உயர்த்தி கேட்டாள். ஏன் அவனை அடிக்கிறீங்க? என்ன ஆச்சு? அடித்து கொண்டிருந்தவன் அவளை திரும்பி கூட பார்க்கவில்லை. மோனிஷா இருவருக்கும் இடையில் நின்று கொண்டு சொன்னாள். ஒருத்தர் இப்படி எல்லாரும் முன்னாடி அடிக்கிறது தப்பு. அம்முகத்தில் பாருங்க, எவ்வளவு அடிபட்டிருக்கு. என்ன பிரச்சனைன்னு விசாரித்து பேசி தீர்க்கலாம்ல. சுற்றிலும் இருந்தவர்கள் இப்போது மோனிஷாவையும் அந்த சீனியர் மாணவனையும் மாறி மாறி பார்த்தார்கள். சிலர் அவளது தைரியத்தை வியந்தனர். சிலர் சும்மா போக வேண்டியது தானே என்று நினைத்தனர். அந்த அடி வாங்கிய மாணவன் மோனிஷாவை ஒரு கணம் நம்பிக்கையுடன் பார்த்தான்.
அந்த பார்வை மோனிஷாவுக்கு மேலும் உறுதியை கொடுத்தது. என்ன நடந்தாலும் சரி, இதை தடுத்தாக வேண்டும் என்று அவள் தீர்மானித்தாள். மோனிஷா மேலும் யோசிக்கவில்லை. அந்த சீனியர் மாணவன் மீண்டும் அந்த இளையவனை அடிக்க கையை உயர்த்திய நொடி மின்னல் வேகத்தில் பாய்ந்து அவன் கையை தடுத்தாள். எதிர்பாராத அந்த தடையால் அவன் தடுமாற ஒரு கணப்பொழுதில் தனது வலது கையால் அவனது கன்னத்தில் ஓங்கி அறைந்தாள். அந்த சத்தம் வராண்டா முழுவதும் எதிரொலித்தது. சுற்றிலும் நின்றிருந்த மாணவர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். அவ்வளவு பெரிய கூட்டத்தின் மத்தியில் ஒரு பெண் தன்னை அடித்து விட்டதை அந்த சீனியர் மாணவன் சில நொடிகள் நம்ப முடியாமல் திகைத்து போனான். அவனது சிவந்த விழிகள் இப்போது ஆத்திரத்தில் மேலும் சிவந்தன. தீப்பிழம்புகள் போல அவளது விழிகளை ஊடுருவின. அவன் ஆத்திரத்துடன் கையை ஓங்கி மோனிஷாவை அடிக்கப் போனான். ஆனால் ஏனோ அவன் கை நடுங்கியது. சுற்றி நின்றிருந்த பலரின் பார்வையும் அடிபட்டதால் ஏற்பட்ட அவமானமும் அவனை தடுத்தன போலும். ஒரு ஆழமான மூச்சை இழுத்துவிட்டு ச்சை என்று தனது கையை உதறியவன் ஒருமுறை மோனிஷாவை வெறித்து பார்த்துவிட்டு கூட்டத்தை விலக்கிக் கொண்டு அங்கிருந்து வேகமாக சென்று மறைந்தான். மோனிஷாவுக்கு உடல் முழுவதும் நடுங்கியது. தான் என்ன செய்தோம் என்று ஒரு கணம் மலைத்து நின்றாள். சுற்றிலும் இருந்தவர்களின் பார்வை அவள் மீது குவிந்திருந்தன. சிலர் ஆச்சரியமாக பார்த்தனர், சிலர் பயத்துடன் விலகி சென்றனர். அந்த அடிவாங்கிய மாணவன் தரையிலிருந்து மெதுவாக எழுந்தான். அவனது முகத்தில் வலியும் நன்றியும் கலந்த ஒருவித உணர்வு தெரிந்தது. மெதுவாக அந்த மாணவனை நோக்கி நடந்த மோனிஷா கனிவான குரலில் கேட்டாள், நீ நல்லா இருக்கியா? ரொம்ப அடிபட்டிருக்கா? அந்த மாணவன் தழுதழுத்த குரலில், நீங்கள் இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பனோ தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். மோனிஷா ஒரு கணம் அமைதியாக இருந்தாள். தான் செய்தது சரியா தவறா என்ற எண்ணம் அவள் மனதில் ஓடியது. ஆனால் அந்த பரிதாபமான மாணவனின் பயந்த முகம் அவளது செயலுக்கு நியாயம் கற்பித்தது. மெதுவாக அந்த மாணவனின் தோளில் கை வைத்து, வா, முதல்ல போய் முகத்தில் இருக்கிற ரத்தத்தை எல்லாம் கழுவலாம். அப்புறம் என்ன நடந்ததுன்னு பிரின்சிபல் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். யாருக்கும் பயப்படக்கூடாது. தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிக்கணும் என்றால் உறுதியான குரலில். அந்த மாணவன் ஏனோ தயக்கத்துடன் தலையசைக்க மோனிஷா அவனை அழைத்து கொண்டு அங்கிருந்த மருத்துவ உதவியை நாடி சென்றாள். வராண்டாவில் இன்னும் அந்த அதிர்ச்சியான சம்பவம் பேசப்பட்டு கொண்டிருந்தது. மோனிஷாவின் தைரியம் பலரின் மனதிலும் ஒரு விதமான நம்பிக்கை விதைத்திருந்தது. ஆனால் அந்த சீனியர் மாணவனின் ஆத்திரம் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று யாருக்கும் தெரியவில்லை. மோனிஷா தனது முதல் நாளிலேயே ஒரு புயலை எதிர்கொண்டிருந்தாள். அத்தியாயம் 4. அர்ஜுன் கல்லூரி வளாகத்திற்குள் நுழைந்தாலே அவனது கம்பீரமான தோற்றமும் ஆளுமையும் பலரின் கவனத்தை ஈர்க்கும். 20 வயதின் துடிப்பையும் இளமையின் கவர்ச்சியையும் ஒரு சேரக் கொண்டிருந்தான். நேர்த்தியாக படிய வாரப்பட்ட தலைமுடி, சற்றே கட்டுமஸ்தான உடல்வாகு, அகன்ற தோள்கள் என அவனது தோற்றம் கண்ணியமாகவே அமைந்திருந்தது. அவனது கண்கள் கூர்மையாகவும் நேர்மையுடனும் இருக்கும். அவன் சிரித்தால் அந்த கண்கள் வசீகரமாக ஒளிர்ந்தன. கல்லூரி மாணவிகளின் கனவு நாயகனாகவே அவன் திகழ்ந்தான். அவனது தோற்றமும் அமைதியான சுபாவமும் எதற்கும் அஞ்சாத துணிச்சலும் மாணவிகள் மத்தியில் ஒருவித மயக்கத்தை ஏற்படுத்தியிருந்தன. ஆனால் இந்த புகழ் வெளிச்சம் அவனை சற்றும் பாதிக்கவில்லை. அர்ஜுன் பெண்களிடம் மிகவும் கண்ணியமாகவே பழகினான். தேவையற்ற அரட்டைகளோ கிண்டல்களோ அவனிடம் இருக்காது. யாரிடமும் அதிகம் பேச மாட்டான். அவனது அமைதியான குணமே அவனது தனித்துவமாக இருந்தது. தீயதை கண்டால் சட்டென கோபம் தலைக்கேறும் சுபாவம் கொண்டவன். அநியாயம் நடக்கும் இடத்தில் அவனது கோபம் ஒரு எரிமலையாய் வெடித்து அக்கணமே நீதியை நிலைநாட்ட துடிக்கும். இந்த குணாதிசயங்களே அவனை ஒரு சாகசக்காரனாக பார்க்க வைத்தது. அவனது தோற்றமும் குணமும் அவனுக்கான தனி அடையாளத்தை கல்லூரியில் உருவாக்கி கொடுத்திருந்தன. வகுப்பறைக்கு செல்லும் வழியில் அர்ஜுன் கல்லூரி வராண்டாவில் ஒரே சத்தம், கூட்டமாக இருப்பதைக் கண்டான். என்னவென்று பார்க்க சற்றே ஒதுங்கி நின்றபோதுதான் அந்த காட்சி அவனது இரத்தத்தை சூடேற்றியது. சில 2ஆம் ஆண்டு மாணவர்கள், அவர்களுக்கு தலைமையாக யோகி, சேர்ந்து கொண்டு முதல் ஆண்டு மாணவிகளை தங்கள் செல்போனில் படம் பிடித்து கொண்டிருந்தனர். அவர்களை அசிங்கமாக பேசி அழவைத்து கேலி செய்து கொண்டிருந்தனர். இந்த அநாகரிகமான செயலால் அர்ஜுனுக்கு கோபம் தலைக்கேறியது. அவன் ஒரு கணம் கூட யோசிக்கவில்லை. கூட்டத்தை விலக்கிக் கொண்டு வேகமாக உள்ளே நுழைந்தான். மாணவிகளை கேலி செய்து சிரித்து கொண்டிருந்த யோகியை பிடித்து ஒரு நொடியில் அவன் மீது சரமாரியாக அடிகளை பொழிந்தான். அர்ஜுனின் கைகளில் கோபம் கனலாக பற்றியிருந்தது.
யோகி தடுமாறி கீழே விழ அர்ஜுன் விடவில்லை. அவன் முகத்தில் ஆத்திரத்துடன், என்ன தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவ? பொண்ணுங்கன்னா பொம்மையாடா என்று கத்திக்கொண்டு ஓங்கி அடித்தான். அர்ஜுனின் தாக்குதலால் யோகி நிலை குலைந்து போனான். சுற்றிலும் இருந்தவர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போய் அர்ஜுனின் வேகத்தை பார்த்து மலைத்தனர். பலர் பயத்தில் பின்வாங்கினர். சில மாணவர்கள் அர்ஜுனை பிடிக்க முயன்றாலும் அவனது கோபத்தின் வேகத்திற்கு அவர்களால் ஈடு கொடுக்க முடியவில்லை. டே அர்ஜுன், நிறுத்தடா என்று கூட்டத்தில் இருந்து ஒரு குரல் கேட்டது. அது அர்ஜுனின் நண்பன் பாலா. ஆனால் அர்ஜுனின் கோபம் அடங்கவில்லை. அந்த மாணவனை இன்னும் ஓங்கி அடிக்கப் போன போதுதான் அந்த பெண் அங்கு வந்தாள். அவள் கையை ஓங்கி அறைந்ததும் அவன் திடுக்கிட்டான். கண்களில் தீயழ விழித்தவளை பார்த்தான். அப்போதுதான் அர்ஜுன் அவளை நன்றாக பார்த்தான். அவளது தைரியமும் திடீர் செயலும் அர்ஜுனை ஒரு கணம் உறைய வைத்தது. சட்டென மூண்ட கோபத்தில் அனிச்சையாய் அவளை அடிக்க உயர்ந்த தனது கைகளை ச்சா என உதறிவிட்டு அந்த மாணவனை பிடித்து பிரின்சிபாலிடம் இழுத்து போக வேண்டும் என்ற எண்ணத்தை கூட மறந்து அங்கிருந்து சட்டென்று விலகி சென்றான். அர்ஜுன் மனதில் ஒரு விசித்திரமான எண்ணம் ஓடியது. மான்குட்டி மாதிரி இருந்துக்கிட்டு என்ன தைரியம் அந்த பொண்ணுக்கு? என்னையே கை நீட்டி அடிச்சிட்டாளே, ரொம்ப தைரியக்காரி தான் போல. அத்தனை பேர் வெறுமனே வேடிக்கை பார்த்து நிற்க இவள் மட்டும் எப்படி ஒரு புயல் மாதிரி குறுக்க வந்தா? கல்லூரியில் பார்த்த முகமாக தெரியவில்லை. 1ஆம் ஆண்டு மாணவியாகத்தான் இருக்க வேண்டும். ஆனாலும் அவள் மீது கோபம் கொள்வதற்கு பதிலாக அவளை மெச்சிக்கொள்வது ஏன் என்று அவனுக்கே புரியவில்லை. அந்த பெண் செய்த வேலையால் அடி வாங்கிய மாணவனை பிரின்சிபாலிடம் இழுத்து போய் கம்ப்ளைண்ட் செய்ய வேண்டும் என்பதும் நடக்காமல் போய்விட்டது. பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டான். இந்த சம்பவத்தால் எழுந்த அதிர்ச்சியில் இருந்து மீண்டு தனது நண்பனை நாடி சென்றான். அவன் அந்த பெண்ணின் தைரியத்தை எண்ணி வியந்தபடியே நடந்தான். அத்தியாயம் 5. மோனிஷா அடிப்பட்ட மாணவனை ஸ்டூடெண்ட் ஹெல்த் சென்டரில் விட்டுவிட்டு வாசலில் சற்றே ஒதுங்கி நின்றாள். அவளுக்கும் இப்போதுதான் சற்று மூச்சு வாங்க தொடங்கியிருந்தது. உள்ளே நடந்த சம்பவத்தின் தாக்கம் அவளது மனதில் இன்னும் ஓடிக்கொண்டிருந்தது. அப்போது சில மாணவர்கள் அவசரமாக அந்த அறைக்குள் நுழைந்தனர். அவன் நண்பர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று மோனிஷா நினைத்து கொண்டாள். அவர்களை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று கருதி கதவருகிலேயே நின்றாள். உள்ளே அவசரமும் பரபரப்புமான குரல்கள் கேட்டன. டே, என்னடா செம்ம அடியா? சாரிடா, அந்த அர்ஜுன் கிட்ட மாட்டினோம், தொலைஞ்சோம், அதான் ஓரமாக ஒதுங்கிட்டோம். நல்ல வேலை அந்த பொண்ணு வந்து காப்பாத்தினா. ஆமாம், எடுத்த ஃபோட்டோலாம் இருக்கா இல்லையாடா? ஆளாளுக்கு கேள்விகள் கேட்டனர். மோனிஷாவின் காதுகள் கூர்மையாயின. அவர்கள் பேசுவது யாரை பற்றி என்று அவளுக்கு புரிந்தது. அடிப்பட்டவனின் குரல் தெளிவாக கேட்டது. டேய், அவன் என் மொபைலை போட்டு உடச்சிட்டான்டா. அந்த ஃபஸ்ட் இயர் பொண்ணுங்க பயந்து அழுது செம்ம ஜாலியாக இருந்தது. இந்த அர்ஜுன் வந்து கெடுத்துட்டான். இந்த வார்த்தைகளை மோனிஷாவின் காதுகளில் இடியாய் இறங்கின. ஒரு கணம் அவன் தன் காதுகளை நம்ப முடியாமல் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். இதுவரை அந்த அடிப்பட்ட மாணவன் மீது கொண்ட இரக்கமும் அவனை காப்பாற்றியதில் ஏற்பட்ட மன திருப்தியும் ஒரு நொடி பொழுதில் மறைந்தன. அவனது வார்த்தைகள் அவளுக்குள் ஆத்திரத்தையும் தன் அவசர புத்தியை நினைத்து கோபத்தையும் பொங்க செய்தன. மோனிஷா கோபத்துடன் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள். அங்கிருந்த மாணவர்களை அவளை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். அவள் நேராக அந்த அடிப்பட்ட யோகி என்ற மாணவனை அருகில் சென்று கோபத்தில் படபடவென பேசினாள். டேய், உனக்கு வெக்கமா இல்லையா? சின்ன பொண்ணுங்களை கேலி செஞ்சு அவங்க அழுததை பார்த்து சந்தோஷப்படுறியா? நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? மோனிஷாவின் குரல் உயர்ந்தது. யோகி முகத்தில் வலியுடன், நீயே இங்கே வந்த? நீ உன் வேலையை பாரு. மோனிஷா, என் வேலையா? உன்னையெல்லாம் காப்பாற்றுறதுக்கு நான் வெக்கப்படுறேன்டா. நான் செய்தது எவ்வளோ பெரிய தப்பு. என் நேரம் உன்னை மாதிரி ஒரு அயோக்கியனுக்கு உதவி செஞ்சிட்டேன். அவளது கண்களில் வெறுப்பு தெரிந்தது. அந்த அர்ஜுன் உன்னை அடித்தது தப்பு இல்லை. நான் அங்கே இருந்திருந்தாலும் உன்னை இதே மாதிரி தான் அடிச்சிருப்பேன். யோகியும் அவனது நண்பர்களும் மிரண்டு போயினர். மோனிஷாவின் இந்த எதிர்பாராத கோபமும் வெளிப்படையான கண்டனமும் அவர்களை வாயடைத்து போக செய்தன. தனக்குத்தானே ஒரு நிமிடம் அவமானப்பட்டு பின்னர் சுதாரித்து கொண்ட மோனிஷா அங்கிருந்து வேகமாக வெளியேறினாள். இவனுக்காகவா நான் அண்ணனின் கோபத்தை பற்றி கவலைப்படாமல் அவனை அறிஞ்சேன்? இந்த மாதிரி ஆட்களுக்கு எதுக்கு உதவி செய்யணும் என்ற எண்ணம் அவளுக்குள் சூறாவளியாக சுழன்றது. அவள் முகத்தில் கோபம் அப்பட்டமாக தெரிந்தது. தன் உதடுகளை கடித்துக்கொண்டு வகுப்பறை நோக்கி தயக்கத்துடன் செல்ல துவங்கினாள். அவளது மனம் ஒரு போர்க்களமாக மாறியிருந்தது. அத்தியாயம் 6.
தனது இரு சக்கர வாகனத்தை அதற்கான இடத்தில் நிறுத்திவிட்டு வினித் மனதில் ஒருவித உற்சாகத்துடன் நடந்து வந்தான். அவனது கண்கள் தன்னிச்சையாக உயிர் நண்பனை தேடி கல்லூரியின் வராண்டா முழுவதையும் அலைப்பாயத் தொடங்கின. எப்போ எனக்காக முன்னாடியே காத்திருப்பானே, இன்னைக்கு எங்கே போனா என்ற யோசனை மனதில் ஓடியது. வினித் தங்கள் நட்பு துவங்கிய நாளை எண்ணியபடியே நடந்தான். இந்த கல்லூரி வளாகத்தில் மட்டுமல்ல, பள்ளி பருவத்திலிருந்தே அவர்களின் நட்பு ஒரு தனி முத்திரையை பதித்திருந்தது. அது ஏதோ விளையாட்டு மைதானத்தில் ஆரம்பித்த சாதாரண அறிமுகம் அல்ல. ஒரு மதிய வேளையில் பள்ளி ஆண்டு விழாவின் மேடையில் வினித் அவமானப்பட்ட தருணத்தில் பூத்த ஆழமான பற்றுதல் அது. அவன் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது பள்ளி ஆண்டு விழாவில் ஒரு பேச்சு போட்டியில் பங்கேற்றான். அவன் இயல்பாகவே அமைதியானவன் என்பதால் மேடை பயம் அவனை கவ்விக்கொண்டது. பேச ஆரம்பித்த சில நிமிடங்களிலேயே வார்த்தைகள் தடுமாறின. வியர்வை வழிய அவன் குரல் நடுங்கத் தொடங்கியது. அமர்ந்திருந்த சில மாணவர்கள் கிண்டலாக சிரிக்க ஆரம்பித்தனர். வினித் தலை குனிந்து நின்றான். கண்களில் கண்ணீர் திரண்டது. மேடையிலிருந்து ஓடிவிட வேண்டும் என்று மனம் துடித்தது. இந்த காட்சியை கீழிருந்து பார்த்து கொண்டிருந்த அர்ஜுனுக்கு வினித்தின் அவமானத்தை ஏனோ தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவன் ஒரு கணம் கூட யோசிக்கவில்லை. டேய், என்னடா நடக்குது இங்க என்று கர்ஜித்தபடி வேகமாக மேடையை நோக்கி பாய்ந்தான். மேடையேறி வந்த அர்ஜுன் வினித்தின் அருகில் சென்று நின்றான். கிண்டலாக சிரித்த மாணவர்களை பார்த்து, ஏண்டா சிரிக்கிறீங்க? அவன் மனசு கஷ்டப்படுறது உங்களுக்கு தெரிலையா? உங்கள் எல்லாரையும் விட அவனுக்கு தைரியம் அதிகம், அதனால தான் மேடைக்கு வந்தான் என்று கோபத்துடன் கத்தினான். அவனது குரலில் இருந்த உறுதி மற்றவர்களை அமைதியாக்கியது. பின்னர் வினித்தின் தோளில் தட்டி, டே வினித், பயப்படாத, நான் இருக்கேன், நீ பேசுடா என்று கனிவுடன் கூறினான். அர்ஜுனின் இந்த எதிர்பாராத வருகையும் அவனது துணிச்சலான ஆதரவும் வினித்தை திகைக்க வைத்தன. அவன் கண்களில் தெரிந்த பயம் மறைந்து ஒருவித நம்பிக்கை துளிர்விட்டது. பேச்சு போட்டி ஒருங்கிணைப்பாளர் குழப்பமடைந்தாலும் அர்ஜுனின் நேர்மையை பார்த்து அமைதியாக இருந்தார். வினித் ஒரு ஆழமான மூச்சை இழுத்து விட்டான். அர்ஜுன் அருகில் நின்றிருக்க அவன் தனது பேச்சை மீண்டும் தொடங்கினான். இந்த முறை அவனது குரலில் உறுதியும் தெளிவும் இருந்தன. அவன் பேசி முடித்ததும் கைத்தட்டல்கள் நிறைந்தன. வினித் அர்ஜுனின் கையை பற்றி கொண்டான். டே அர்ஜுன், நீ இல்லைனா நான் இன்னைக்கு அவமானப்பட்டு போயிருப்பேன்டா. என்னோட உயிர் காப்பவன்டா நீதான்டா. அர்ஜுன் புன்னகைத்தான். அப்படியெல்லாம் சொல்லாதடா, நண்பர்களுக்குள்ளே இதெல்லாம் சகஜம். உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் எப்படி சும்மா இருப்பேன்? உன் நண்பன் இல்லையா நான்? இந்த சம்பவம் இருவருக்கும் இடையிலான நட்பின் ஆழமான அஸ்திவாரத்தை அமைத்தது. வினித்தின் அமைதியான குணம் அர்ஜுனின் கோபத்தையும் நேர்மையும் ஈர்த்தது. ஒருவன் மற்றொருவனின் பலவீனத்தை தாங்கி பலமாக மாறினான். அது வெறும் தோழமை மட்டுமல்ல, இரு மனங்கள் ஒன்றிணைந்த வார்த்தைகளை தாண்டிய தூய்மையான அன்பு. வினித்துக்கு தன் நண்பனை நினைத்ததும் முகத்தில் ஒரு சிறு புன்னகை தவழ்ந்தது. தன் தங்கை மோனிஷாவை அவனுக்கு அறிமுகம் செய்ய வேண்டும் என ஒரு சஸ்பென்ஸாக அவள் கல்லூரிக்கு வருவதை கூட நண்பனிடம் சொல்லாமல் இருந்தான். இப்போது அந்த ஆச்சரியத்தை கொடுக்கும் தருணத்திற்காக காத்திருந்தவன், எங்கே போய்விட்டான் இவன் என்று முணுமுணுத்து கொண்டே நடந்தான். நண்பனை கண்டதும் மோனிஷாவை காட்டி அவன் முகத்தில் தோன்றப்போகும் ஆச்சரியத்தை பார்க்க ஆவலுடன் இருந்தான். அவன் மனதிற்குள் ஒரு இனிமையான கனவு கொண்டிருந்தான். தனது உயிர் நண்பனான அர்ஜுன் தனது ஆருயிர் தங்கை பிரியாவின் கணவனாக வரவேண்டும் என்பதே அந்த கனவு. அர்ஜுனின் நேர்மையும் தைரியமும் அவனது நல்ல குணங்களும் வினித்துக்கு அத்தனை பிடிக்கும். அவன் என் தங்கைக்கு பொருத்தமானவன் என்று அவன் மனம் எப்போதும் சொல்லும். மோனிஷா பிரியாவின் தைரியமும் அன்பும் அர்ஜுனுக்கு பிடிக்கும். நிச்சயம் அவர்களுக்கிடையே ஒரு நல்ல புரிதல் உருவாகும் என்று அவன் நம்பினான். கல்லூரியில் இருவரும் சந்திக்கவிருக்கும் தருணத்தை எண்ணி கண்களில் ஒருவித கனவு ஒளிர்ந்தது. தனது இந்த ஆசையை யாரிடமும் சொல்லாமல் அது ஒரு இரகசியமாகவே தன் மனதில் பாதுகாத்து வந்தான். ஆனால் அந்த உற்சாகம் நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. வராண்டாவில் ஏதோ ஒரு அசாதாரணமான சலசலப்பு இருப்பதை உணர்ந்தான் வினீத். அத்தியாயம் 7. இனிமையான நினைவுகளுடன் நடைபோட்ட வினீத்துக்கு சட்டென கண்ணில் பட்ட சலசலப்பு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. என்ன ஆச்சு என்று யோசித்துக்கொண்டே வினீத் தனது நடையை எட்டி போட்டான். அப்போது அவனுக்கு எதிரே பரபரப்புடன் பாலா வேகமாக ஓடி வந்தான்.
டேய் வினு, நம்ம அர்ஜுனை ஒரு பொண்ணு அடிச்சிட்டாடா. பாலா அங்கிருந்தே கத்தினான். அர்ஜுனை ஒரு பொண்ணு அடிக்கிறதா? விளையாடாதடா என்று சொல்லிக்கொண்டே வினீத் பாலாவை நெருங்கினான். நிஜமாதாண்டா சொல்கிறேன். அந்த யோகி இருக்கான்ல, அவன் ஃபஸ்ட் இயர் பொண்ணுங்களை கிண்டல் பண்ணி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தான். நம்ம அர்ஜுன் அவனை பின்னி எடுத்துட்டான். திடீர்னு ஒரு பொண்ணு அங்கே வந்து தடுக்க வந்தா. அர்ஜுனை யார் தடுக்க முடியும்? அவன் திரும்ப அந்த யோகியை அடிக்க போனான். அந்த பொண்ணு நம்ம அர்ஜுனை ஓங்கி அரைஞ்சிட்டா. பாலா ஆத்திரத்துடன் சொன்னான். வினீத் முகத்தில் அதிர்ச்சி படர்ந்தது. அவனுக்கு கோபம் தலைக்கேறியது. அர்ஜுன் ஒரு கோபக்காரன் என்பது தெரியும். ஆனால் அவன் ஒரு பெண் அடித்தாள் என்பதை அவனால் நம்ப முடியவில்லை. அதுவும் தனது உயிர் நண்பனை. யார் அந்த பெண்? ஏன் அடித்தாள்? அவன் கேள்விகளை கேட்கும் முன்பே கோபத்தில் வராண்டாவில் பாய்ந்து ஓடினான். அவனது மனதில் பல கேள்விகள் சுழன்றடித்தன. ஆனால் அதையெல்லாம் விட நண்பனுக்கு நேர்ந்த அவமானம் அவனது கோபத்தை தூண்டியது. வராண்டாவில் பாய்ந்து ஓடிய வினீத் அங்கேயே அர்ஜுனை எதிர்கொண்டான். அவன் முகத்தில் கொழுந்துவிட்டு எரிந்த கோபத்துடன், என்னடா நடந்துச்சு என்று கிட்டத்தட்ட உருமினான். அர்ஜுன் அவனது தோள்களில் கையை போட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான், நீ வா போலாம் என்று சாதாரணமாக சொன்னான். வினீத்துக்கு கோபம் எல்லை மீறியது. என்னடா, யாரோ ஒருத்தி உன்னை கை நீட்டி அடிச்சிருக்கா, நீ என்னடானா ஒன்றுமே நடக்காத மாதிரி போலான்ற? எங்கடாவ? இன்னைக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பாரு என்று அர்ஜுனின் கையை உதறிவிட்டு போக பார்த்தான். இருடா, அவ அங்கே இல்லை, போயிட்டா. அர்ஜுன் அமைதியாக சொன்னான். எங்கே போயிட போறா? நீ வா, அவளை முதல்ல யாருன்னு காட்டு. வினீத் இன்னும் விடாப்பிடியாக நின்றான். அவன் முகம் சிவந்து போய் இருந்தது. அப்போது வகுப்பு மணி அடித்தது. நல்ல வேலை என்று மனதில் நினைத்து கொண்ட அர்ஜுன், வாமச்சான், கிளாஸுக்கு நேரம் ஆச்சு, அவளை இடைவேளையில் பார்த்துக்கலாம் என்று வினீத்தை இழுத்து கொண்டு ஒரு வழியாக வகுப்புக்கு சென்றான். வினீத் மனதுக்குள் குமுறலுடன் அர்ஜுனின் பின்னே சென்றான். இந்த விஷயத்தை விடக்கூடாது என்பதில் அவன் உறுதியாக இருந்தான். அத்தியாயம் 8. வகுப்பறையில் அமர்ந்திருந்த மோனிஷாவின் மனம் அமைதியற்று இருந்தது. காலையில் அண்ணன் வினீத் சொன்ன வார்த்தைகள் காதில் ஒலித்தன. தைரியம் இருக்கணும், ஆனால் அது ஆணவமாக மாறிடக்கூடாது. அவன் சொன்ன மாதிரியே என்னன்னு தெரியாமல் ஒருத்தனை கை நீட்டி அடிச்சிட்டனே. அந்த சீனியர் மாணவனின் கோபமான பார்வை இன்னும் அவள் கண்முன் நின்றது. அவன் எப்படி பார்த்தான்? என்னை பற்றி என்ன நினச்சிருப்பான்? ரவுடி பொண்ணுன்னு நினச்சிருப்பானோ என்ற யோசனை அவளை வாட்டியது. அவ்வளோ கோபம் வந்தும் தான் செய்தது சரின்னு தெரிஞ்சும் என்னை திருப்பி அடிக்காமல் போனதே பெரிய விஷயம். நல்லவனாத்தான் இருக்கான் என்று அவனுக்கே தெரியாமல் ஒருவித நிம்மதி மோனிஷாவுக்குள் ஏற்பட்டது. அவன் பெயர் கூட அர்ஜுன்னு பேசிக்கிட்டாங்களே, கண்டிப்பாக அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அவள் மனம் தீர்மானித்தது. அப்போது வகுப்பறையில் இருந்த சில மாணவர்கள் அவளை லேசாக கிண்டல் செய்ய ஆரம்பித்தனர். என்னம்மா ஜான்சி ராணி, எடுத்ததும் அடிதான் போல, உங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் என்று கேலியாக சொன்னார்கள். மோனிஷாவின் அருகில் இருந்த மாணவிகள் அவளது பதட்டத்தை மேலும் அதிகப்படுத்தினர். பார்த்திருந்துக்கோ, அந்த அர்ஜுன் எவ்வளவு நல்லவனோ அவ்வளவு கோபக்காரனா. அவன் நண்பன் ஒருத்தர் இருக்கான், அவன் இவனை விட கோபக்காரனா சொல்லிக்கிறாங்க. 2 பேரும் தான் இந்த காலேஜோட ரெட்டை தலைகள்னு சொல்லிக்கிறாங்க என்று எச்சரிக்கும் தொனியில் பேசினார்கள். ஆங்கில இலக்கிய வகுப்பு முதல் நாளின் புதிய உணர்ச்சிகளுடன் தொடங்கியது. இளமையான சுறுசுறுப்பான பேராசிரியை மேடையில் புன்னகையுடன் நின்றிருந்தார். அனைவருக்கும் வணக்கம். இந்த கல்வியாண்டு முழுவதும் ஆங்கில இலக்கியத்தின் அழகை நாம் இணைந்து ரசிக்கப் போகிறோம். அதற்கு முன் நாம் ஒருவரை ஒருவர் அறிமுகப்படுத்திக் கொள்வது அவசியம். ஒவ்வொருவராக எழுந்து உங்கள் பெயர், சொந்த ஊர் மற்றும் ஆங்கில இலக்கியம் படிக்க வந்த காரணம் பற்றி சொல்லலாம் என்று அவர் ஆரம்பித்தார். வரிசையாக மாணவர்கள் தங்கள் அறிமுகத்தை சொல்லிக் கொண்டிருந்தனர். மோனிஷாவின் முறை வந்தது. அவள் எழுந்து நின்றபோது வகுப்பில் சில மாணவர்கள் சலசலவென பேச ஆரம்பித்தனர். ஒரு மாணவன் எழுந்திருந்து, மேடம், இந்த மோனிஷா ரொம்ப தைரியமான பொண்ணுங்க, முதல் நாளே சண்டை போட்டுட்டா என்றான். மற்றொரு மாணவி, ஆமாம் மேடம், ஒரு சீனியர் பையனை அடிச்சிட்டாங்க என்று குரல் கொடுத்தாள். பேராசிரியை புருவம் சுருக்கி மோனிஷாவை பார்த்தார். என்ன மோனிஷா, என்ன நடந்தது? அவரது குரலில் மெல்லிய கண்டிப்பு இருந்தது. மோனிஷாவின் முகம் வாடியது. அவள் தயக்கத்துடன் நடந்த சம்பவத்தை விளக்கினாள். மேடம், அது ஒரு சீனியர் மாணவன் புதுசாக வந்த மாணவிகளை செல்ஃபோனில் படம் பிடிச்சு கிண்டல் பண்ணிட்டு இருந்தான். அவங்க அழுதுட்டு இருந்தாங்க. அங்கே அர்ஜுன்கிற ஒரு சீனியர் அந்த பையனை அடிச்சிட்டு இருந்தார்.
எனக்கு இதெல்லாம் தெரியாமல் அதை பார்த்ததும் கோபம் வந்துருச்சு. நான் அவரை தடுத்தேன். ஆனால் அவர் கேட்கல. அப்புறம் என்னன்னு தெரியலை, நான் அவரை அடிச்சிட்டேன் மேடம். ஆனால் நான் செய்தது தப்புத்தான் மேடம். நான் இப்போ தான் யோகிக்கிறவன் எவ்வளவோ மோசமானவன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பேராசை அமைதியாக எல்லாவற்றையும் கேட்டார். பின்னர் ஒரு புன்னகையுடன், உன் உணர்வு புரிகிறது மோனிஷா. அநியாயத்தை பார்த்தால் கோபம் வருவது இயல்பு. ஆனால் அர்ஜுன் ஒரு நல்ல பையன். அவன் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். எனக்கு அவனை பற்றி நல்லா தெரியும். அவன் தவறு செய்த அந்த மாணவனை பிடித்து பிரின்சிபாலிடம் கொண்டு செல்ல தான் முயற்சி செஞ்சிருப்பான். நீ சூழ்நிலையை புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு அவனை அடிச்சிட்ட. மோனிஷா தலை குனிந்தாள். ஆமாம் மேடம், நான் ரொம்ப அவசரப்பட்டுட்டேன். இப்போது அர்ஜுனிடம் நீதான் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவன் நிச்சயம் உன்னை புரிந்து கொள்வான். பேராசிரியை அறிவுரை கூறினார். மோனிஷா உடனே தலையசைத்தாள். கண்டிப்பாக கேட்குறேன் மேடம். நான் தவறாக நினைத்து இப்படி செய்து விட்டேன். நிஜமாவே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவளது கண்களில் குற்ற உணர்வு தெரிந்தது. பேராசிரியை அவளது நேர்மையை பாராட்டினார். சரி, இப்போது உன் அறிமுகத்தை தொடரலாம். மோனிஷா தன் இருக்கையில் அமர்ந்தபோது அவள் மனதில் ஒரு தெளிவு பிறந்தது. அர்ஜுன் ஒரு நல்லவன் என்பதை உறுதிப்படுத்தியதுடன் அவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற அவளது எண்ணமும் மேலும் உறுதியானது. ஆனாலும் மோனிஷாவின் பதட்டமும் பயமும் இன்னும் அதிகரித்தன. தான் சரியான முடிவை எடுத்தோமா அல்லது தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொண்டோமா என்ற எண்ணம் அவளை அலைகழித்தது. ஒரு பக்கம் தன் செயலின் நியாயம் தெரிந்தாலும் மறுபக்கம் வரப்போகும் விளைவுகளை நினைத்து அவள் மனம் பதைத்தது. இந்த கல்லூரி வாழ்க்கையின் முதல் நாளே இப்படி ஒரு திருப்பத்துடன் தொடங்கும் என்று அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அத்தியாயம் 9. கல்லூரியின் இடைவேளை மணி ஒலித்தது. மாணவர்களின் கூட்டம் வகுப்பறைகளில் இருந்து கலைந்து வராண்டாவில் நிரம்பியது. வினீத் தனது கோபம் சற்றும் தணியாமல் அர்ஜுனின் தோலை பற்றினான். வா, அந்த பொண்ணு யாருன்னு விசாரிப்போம் என்று இழுத்துக்கொண்டு நடக்கத் தொடங்கினான். அர்ஜுனுக்கு இது சுத்தமாக பிடிக்கவில்லை. அந்த பெண்ணுடன் வினீத் தகராறு செய்வது அவனுக்கு சம்மதமில்லை. வேண்டாம் என்று சொல்ல முயன்றும் வினீத் கேட்கப் போவதில்லை என்று தெரிந்ததால் வேறு வழியின்றி அவன் இழுத்த இழுப்புக்கு சென்றான். அவர்கள் வகுப்புக்கு வெளியே கூட செல்லவில்லை. அப்போது ஒரு கல்லூரி கிளார்க் அவசரமாக அவர்கள் இருவரையும் நோக்கி வந்தார். அர்ஜுன், உன்னை பிரின்சிபல் வந்து பார்க்க சொன்னார். வெளியே போறாராம், இப்பவே வர சொன்னார் என்று படபடப்புடன் கூறினார். இந்த எதிர்பாராத அழைப்பு அர்ஜுனின் மனதில் அவனையும் அறியாமல் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. நல்ல வேளை என்று அவன் மனம் நிம்மதியடைந்தது. இந்த மகிழ்ச்சி அவனுக்கே ஒரு நிமிடம் அதிர்ச்சியை தந்தாலும் அதை பற்றி யோசிக்க அவனுக்கு நேரமில்லை. அந்த பொண்ணை அப்புறமா பார்த்துக்கலாம், இப்போ வாடா, பிரின்சிபல் ரூமுக்கு போகலாம், அங்கே என்ன காத்திருக்கோ என்று அர்ஜுன் தன் நண்பனை அழைத்து கொண்டு வேகமாக பிரின்சிபல் அறைக்கு சென்றான். வினீத் குழப்பத்துடன் அவனை பின்தொடர்ந்தான். அன்று நடந்த சண்டைக்கும் இந்த திடீர் அழைப்புக்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்குமோ என்ற கேள்வி இருவர் மனதிலும் எழுந்தது. பிரின்சிபல் தீனதயாளன் தனது அறையில் சற்று கோபமாக அமர்ந்திருந்தார். அறையினுள்ளே அர்ஜுனும் வினீத்தும் நுழைய அவர் விசாரணை தொடங்கினார். என்னப்பா அர்ஜுன், உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்ன பிரச்சனை என்றாலும் கை வைக்கக்கூடாது, என்கிட்ட கூட்டிகிட்டு வரணும்னு. அர்ஜுனை முந்திக்கொண்டு வினீத் பதில் சொன்னான். சார், அர்ஜுன் யாரையும் காரணம் இல்லாமல் அடிக்க மாட்டான். அந்த யோகி என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா? அதற்கு தீனதயாளன், எல்லாம் எனக்கு தெரியும். அவன் எம்எல்ஏ பையன்னு கொஞ்சம் அதிகமாக தான் ஆடிட்டு இருக்கான். அவனை போய் இவன் அடித்து இவனுக்கு வேற எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் என்றார். அதுக்கெல்லாம் பயந்துருக்க எங்களால் முடியாது சார். நீங்கள் அவனை கூப்பிட்டு கண்டித்து வைங்க. வினீத் மீண்டும் கோபப்பட்டான். அவன் பிரச்சனைக்கு போகாத, உன் படிப்பை நல்ல மாதிரி முடிக்கிற வழியை பாரு. வேற ஏதும் இல்லைன்னா நீங்கள் போகலாம் என கூறி அவசரமாக வெளியே கிளம்ப தயாரானார். சார், ஒரு பொண்ணு என வினீத் மீண்டும் தொடங்கினான். பேசாம வாடா என்று அர்ஜுன் வினீத்தின் வாயை அடைத்து, வரோம் சார், இனி இப்படி நடக்காமல் பார்த்துக்கிறேன் என்று வேகமாக வெளியே இழுத்து சென்றான். வினீத் கோபத்தில் முணுமுணுத்தபடி அர்ஜுனுடன் வெளியேறினான். பிரின்சிபல் அறையில் நடந்த இந்த உரையாடல் இருவர் மனதிலும் வெவ்வேறு எண்ணங்களை விதைத்தது. அத்தியாயம் 10. கல்லூரியின் இறுதி மணி ஒலித்தது. வழக்கமாக இந்த நேரத்தில் மாணவர்களின் ஆரவாரம் நிறைந்திருக்கும். ஆனால் மோனிஷாவின் மனதில் அன்று நடந்த சம்பவத்தின் நிழல் படர்ந்திருந்தது. அண்ணன் வினீத் வெளியே காத்திருப்பான். அதற்குள் அந்த அர்ஜுன் எங்கே இருப்பான் என்று கண்டுபிடித்து
அவனிடம் மன்னிப்பு கேட்டுவிட வேண்டும் என்று அவள் துடித்தாள். முதல் நாளிலேயே அவளுக்கு நெருக்கமாக தோழியாக மாறிய மல்லிகாவுடன் அர்ஜுனை தேடி நடக்கத் தொடங்கினாள். மல்லிகா முணுமுணுத்தாள். உனக்கு ரொம்ப தைரியம்தான் மோனி. அடிச்சதும் அடிச்சிட்டு இவ்வளோ தைரியமாக மன்னிப்பு வேற கேட்கணும்னு போறியே. அந்த அர்ஜுன் ஏதாவது பண்ணிட்டா என்னப்பா பண்ணுறது? அவளது குரலில் உண்மையான பயம் கலந்திருந்தது. மோனிஷா சற்றும் யோசிக்காமல், சேச்சே, அவனை பார்த்தா அப்படி தெரியல மல்லிகா. நான் பண்ணது தப்பு. மன்னிப்பு கேட்டாதான் எனக்கு நிம்மதியாக தூக்கமே வரும். எங்கள் அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது நான் தொலைஞ்சேன். சீக்கிரமாக அவனை பார்த்து மன்னிப்பு கேட்டுட்டு அண்ணன் என்னை தேடி வர்றதுக்குள்ளே வந்துடணும் வா என்று சொல்லிக்கொண்டே வேகமாக நடந்தாள். அவளது மனதில் இப்போது ஒரே இலக்கு அர்ஜுனை கண்டுபிடித்து மன்னிப்பு கேட்பது. அவளது மனசாட்சி அவளை துரத்தி கொண்டிருந்தது. வினித் வேகமாக மோனிஷாவின் வகுப்பறை நோக்கி வந்து கொண்டிருந்தான். தங்கையை ஒரு ஆட்டோவில் வீட்டிற்கு அனுப்பிவிட்டு அர்ஜுனை அடித்த அந்த பெண்ணை எப்படியாவது கண்டுபிடித்து விட வேண்டும் என்ற ஆவேசம் அவன் நடையில் இருந்தது. எதிரே மோனிஷா வருவதைக் கண்டதும் வினித் வேகமாக அவளிடம் சென்றான். மோனி, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது. நீ இன்னைக்கு மட்டும் ஆட்டோவில் வீட்டுக்கு போயிடுவியா என்று கேட்டான். மோனிஷா அண்ணனை எதிரே கண்டதும் திகைத்து நின்று விட்டாள். ஒருவேளை நடந்த விஷயம் தெரிந்துதான் அண்ணன் தன்னை கண்டிக்க வருகிறானோ என்ற பயம் அவள் மனதில் மாநாடு நடத்தியது. வினித் ஆட்டோவில் போகிறாயா என்று கேட்டதும் அப்பாடி என்று நிம்மதி பெருமூச்சு விட்டாள். இல்லையண்ணா, அது என்று திணறினாள். சரி வா, நானே ஆட்டோவில் ஏற்றி விடுறேன் என்றான் வினித். அவனது மனதில் வேறு திட்டம் இருந்தது. தான் அனுப்பியிருந்த நண்பர் கூட்டம் எப்படியும் அந்த பெண்ணை கண்டுபிடித்து வைத்திருப்பார்கள். அதற்குள் தங்கையை அனுப்பிவிட்டு போய் பார்த்து கொள்ளலாம் என்று அவன் திட்டம் வகுத்திருந்தான். மோனிஷாவை ஆட்டோவில் ஏற்றிவிட்டு அவன் வேகமாக நண்பர்களை நாடி சென்றான். அங்கே அவனுக்கு ஏமாற்றமே காத்திருந்தது. வீட்டுக்கு வந்த மோனிஷாவின் மனம் அர்ஜுனை பற்றி எண்ணங்களால் நிறைந்திருந்தது. ஒரு அந்நிய ஆணை அடித்துவிட்டு இப்படி பயந்து கொண்டு ஓடி வந்தது போல் ஆகிவிட்டதே. அவளுக்குள்ளேயே குமுறினாள். அவன் இவளை பற்றி எவ்வளவு மோசமாக நினைப்பான்? அவன் கண்கள் இன்னும் தன்னை கோபத்துடன் முறைப்பது போலவே இருந்தது. அண்ணன் வினித் அவசரமாக ஆட்டோவில் அனுப்பிவிட்டதை நினைத்து வருந்தினாள். என்ன பெரிய வேலையோ! பேசாம அண்ணனிடமே சொல்லி அர்ஜுனை பற்றி விசாரித்தால் என்ன? அண்ணனுக்கு அர்ஜுனை தெரிந்து இருக்கத்தானே வேண்டும். ஒரே கல்லூரி தானே. அவளது மனம் எண்ணமிட்டது. அலுவலகத்திலிருந்து திரும்பி வந்த பெற்றோர் மோனிஷாவை பார்த்து அன்றாட நிகழ்வுகளை அறிய ஆவலுடன் கேட்டனர். என்ன மோனிஷா, காலேஜில் முதல் நாள் எப்படி இருந்தது? எல்லாம் நல்லபடியாக போச்சா? கிளாஸ் நடந்ததா? காலேஜ் பிடிச்சிருக்கா என்று அப்பா கேள்விகளை அடுக்கினார். மோனிஷா தன் தட்டிலிருந்த டிஃபனை கிளறிக்கொண்டே சுவாரஸ்யமில்லாமல் பதில் சொன்னாள். நல்லா இருந்ததுப்பா, கிளாஸ் எல்லாம் போச்சு. அவள் அண்ணன் வினீத்தின் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்ததால் அவளது கவனம் முழுவதும் அங்கேதான் இருந்தது. அம்மா மோனிஷாவின் முகத்தில் உற்று பார்த்தாள். என்ன மோனி, ஏதோ யோசனையில் இருக்கிற மாதிரி தெரியுது. காலேஜில் ஏதாவது பிரச்சனை நடந்ததா? பயப்படாம சொல்லு. அம்மாவின் கனிவான குரல் மோனிஷாவின் மனதை மேலும் உலுக்கியது. தாய் அறியாத சூளுண்டா? மோனிஷாவின் பதில் அப்போதும் தயக்கத்துடன் தான் வந்தது. அப்படி ஒன்றும் இல்லைம்மா, சும்மா ஒரு சின்ன யோசனை. சும்மா சொல்லு, என்னம்மா ஆச்சு? என்ன அப்படி பலமான யோசனை என இருவருமே துருவினர். வினீத் கூட இன்னும் வரலையே. வந்ததும் எல்லாரும் ஒன்றா சாப்பிட்டே பேசலாம். மோனிஷாவின் மனம் முழுவதும் அர்ஜுன் பற்றிய சிந்தனையே நிறைந்திருந்தது. எதையும் பேசி அப்பாவின் கோபத்துக்கு ஆளாக அவளுக்கு விருப்பமில்லை. எனவே எதையோ சொல்லி சமாளித்து வைத்தாள். அண்ணன் வந்ததும் என்ன கேட்பது, எப்படி ஆரம்பிப்பது? தன்னை அடித்த அந்த நபரின் பெயர் அர்ஜுன் என்று எப்படி அண்ணனிடம் சொல்வது என திட்டமிட்டு கொண்டிருந்தாள். அவள் அண்ணனுக்காக காத்திருக்கும் ஒவ்வொரு நொடியும் நீண்டு கொண்டே போனது. அத்தியாயம் 11. கல்லூரியின் சலசலப்புகள் அடங்க வினித் சோர்வுடன் வீடு திரும்பினான். அவன் மனதில் நண்பர்கள் மீதான ஏமாற்றமும் அழியாத கோபமும் கொழுந்து விட்டெறிந்தன. அர்ஜுனை அடித்த அந்த பெண்ணை கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த பெண் கல்லூரிக்கு புதுசு போல, யாருக்கும் சரியாக அடையாளம் சொல்ல தெரியல என நண்பர்கள் கைவிரித்திருந்தனர். அர்ஜுனோ அந்த விஷயத்தில் வாயே திறக்க மாட்டேன் என்கிறான். என்ன வந்ததோ அவனுக்கு. வினீத்தின் மனம் குழப்பத்தில் ஆழ்ந்தது. நாளை காலை முதல் வேலையாக கல்லூரிக்கு சென்று கல்லூரி கேட்டில் நின்று அந்த பெண்ணை கண்டுபிடித்து அவளை என அவனது உள்ளம் கொதித்தது.
தன் நண்பனை அடித்துவிட்டு எப்படி ஒருத்தி அந்த காலேஜுக்குள்ளே உலா வருவாளா? பார்த்து விடுகிறேன் என்று தனக்குள்ளே பேசிக்கொண்டான். அவன் கவனம் வேறு எங்கும் இல்லை. தம்பி வா சாப்பிடு என்று அன்னை அழைக்க, அம்மா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நீங்கள் சாப்பிடுங்க என ஏதோ காரணம் சொல்லிவிட்டு நிற்காமல் தன் அறையை நோக்கி நடந்தான். மோனிஷா அண்ணனிடம் பேசும் ஆவலில், அண்ணா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் என்று நெருங்கி வந்தாள். வினித் அவளை திரும்பி பார்க்காமலேயே, கொஞ்சம் பேசாமல் போறியா, நான் செம்ம கடுப்பில் இருக்கேன் என்னை எரிந்து விழுந்தான். தன்னிடம் அண்ணன் இப்படி ஒரு நாளும் பேசியதில்லையே என்று எண்ணிய மோனிஷாவின் முகம் சட்டென்று வாடியது. அண்ணனின் கோபமும் அவனது திடீர் எரிச்சலும் அவளுக்கு புரியவில்லை. மனம் கனத்து போக அவள் தன் அறைக்கு சென்று படுக்கையில் விழுந்தாள். ஏற்கனவே மனம் சோர்ந்திருந்த அவளுக்கு அண்ணனின் இந்த திடீர் கோபம் மனதை மேலும் புண்படுத்தியது. அண்ணனின் மேல் கோபமும் தன்மேல் ஆத்திரமும் எல்லாம் சேர அழுகை வெடித்து கொண்டு வந்தது. அந்த இரவு இருவருக்கும் நீண்டதாகவே இருந்தது. பொழுது மெல்ல விடிந்தது. கிழக்கு திசையில் ஆரஞ்சு நிற கோடுகள் வானெங்கும் படர புதிய நாளுக்கான அமைதி பரவியது. காலை கதிரவனின் மெல்லிய ஒளி வினித்தின் அறையில் நுழைந்து அவனை கண்விழிக்க வைத்தது. அவன் வேகமாக எழுந்து தயாராக தொடங்கினான். நேற்று இரவு தன் தங்கை மோனிஷா மேல் எரிந்து விழுந்தது அவனுக்கே மனதுக்கு கொஞ்சம் வருத்தமாக போயிருந்தது. யாரோ ஒரு பெண் செய்த தவறுக்கு என் தங்கை என்ன செய்வாள்? அவள் ஒரு குழந்தை மாதிரி. அவளிடம் என் கோபத்தை காட்டிவிட்டேனே என எண்ணி வருந்தினான். அவளை சமாதானப்படுத்தி இன்று கல்லூரிக்கு தன்னிடம் கூட்டி போக வேண்டும் என தீர்மானித்திருந்தான். அவன் கீழே வந்தபோது அங்கே அவன் தாய் மட்டும் அலுவலகத்துக்கு தயாராகி கொண்டிருந்தாள். அம்மா மோனி எங்கம்மா என அவசரமாக வினவினான். மோனி அவள் அப்பாவை காலேஜில் கொண்டு விட்டுட சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாடா. குழந்தையோட முகமே வாடி இருந்தது. என்னன்னு கேட்டால் எதுவும் சொல்லலை. சரி நீ வேகமாக சாப்பிடு. நேற்று ராத்திரி கூட சாப்பிடல. சாப்பிட்டுட்டு என்னை அலுவலகத்தில் இறக்கி விட்டுட்டு நீ கல்லூரிக்கு போ. போகிற வழியில் தானே என் அலுவலகம். அன்னை சொல்லி கொண்டிருக்க வினித் தங்கைக்கு தன்மேல் கோபம் என்பதை புரிந்து கொண்டு புன்னகைத்தான். அவள் எவ்வளவு சீக்கிரம் கிளம்பி சென்றிருக்கிறாள் என்று எண்ணி அவனுக்கு சிரிப்பு வந்தது. அவளை போய் பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் அவன் காலை உணவை வேகமாக முடித்தான். அப்பாவுடன் வண்டியில் வரும்போது, என்னம்மா அண்ணனுடன் தகராறா என்று விசாரித்து கொண்டு வர, அதெல்லாம் இல்லைப்பா, கொஞ்சம் நோட்ஸ் எடுக்கணும், அதான் சீக்கிரமாக வந்தேன் என்ற மோனிஷாவின் மனதில் நேற்று கோபமாக பேசிய அண்ணனை பழிவாங்கியது போலோ ஆச்சு. சீக்கிரமாக வந்து அந்த அர்ஜுனை பார்த்த மாதிரி ஆச்சு என்ற எண்ணம் ஓடியது. சரி அப்பா வரேண்டா என்ற அப்பா கிளம்ப மோனிஷா வாசலிலேயே தன் தோழி மல்லிகாவுடன் இணைந்து கொண்டாள். நேற்று நடந்த சம்பவத்தின் அதிர்ச்சியும் தன் மீது கொண்ட வருத்தமும் அவளை துரத்த எப்படியாவது அர்ஜுனை கண்டுபிடித்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தீவிரத்துடன் இருந்தாள். இருவரும் அங்கிருந்து சில மாணவர்களிடம் அர்ஜுன் பற்றி விசாரித்தனர். அவன் கல்லூரி லைப்ரரியில் இருப்பதை அறிந்து இருவரும் அந்த திசையை நோக்கி நடந்தனர். இன்றைக்கு அவனிடம் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் என்ற உறுதியுடன் மோனிஷா காலடி எடுத்து வைத்தாள். லைப்ரரியின் வாசலில் நின்று கொண்டிருந்த அர்ஜுன் தன்னை நோக்கி அவள் வருவதை தூரத்தில் கண்டான். ஒரு கணம் ஆச்சரியத்தில் உறைந்து போனான். நேற்று கோபத்தின் உச்சியில் இருந்ததால் அவளை நிதானமாக பார்க்க அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. இப்போதுதான் அவளை முழுமையாக பார்த்தான். மோனிஷா மிக எளிய ஆலிவ் பச்சை நிற சுடிதார் அணிந்திருந்தாள். அது அவளுக்கு மிக பொருத்தமாக இருந்தது. சிறிய முகம், மான் போன்ற விழிகள், கூர்மையான நாசி, சிறிய மென்சிவப்பு இதழ்கள் என மொத்த அழகும் மிளர்வதைக் கண்டான். அவள் நடக்கும்போது கூந்தல் காற்றில் அசைந்தாட ஒரு தாமரை மலர் அசைந்து வருவது போல உணர்ந்தான். அவளின் நிதானமான நடை அவளது மன உறுதியை காட்டியது. இத்தனை அழகான, அதே சமயம் இவ்வளவு தைரியமான ஒரு பெண்ணை அவன் கண்டதில்லை. அவளின் அழகும் துணிச்சலும் அர்ஜுனுக்குள் அவள் மேல் ஒரு மெல்லிய காதலை ஊற்றெடுக்க வைத்தது. இது முதல் பார்வையில் ஏற்பட்ட காதல் அல்ல, நேற்று நடந்த சம்பவத்துக்கு பிறகு இரண்டாம் பார்வையில் அவனுக்குள் தோன்றிய காதல் அது. ஆனால் அடுத்த கணமே, ஐயோ, நான் இவளை பற்றி இப்படி நினைப்பது தெரிந்தால் இதற்கும் அடிப்பாள், எதற்கு வம்பு என மனம் அவனை எச்சரித்தது. உடனே அர்ஜுன் அவள் வரும் திசைக்கு எதிர் திசையில் செல்லத் துவங்கினான். அந்த புதிய உணர்வு அவனது மனதில் ஒரு புயலை கிளப்பியிருந்தது. அத்தியாயம் 12. அர்ஜுன் தன்னை பார்த்துவிட்டு வேறு திசையில் நடப்பதை கண்டதும் மோனிஷாவின் மனம் சோர்ந்தது. இவனுக்கு நம்மேல் கோபம் இன்னும் இருக்கிறது என்று புரிந்து கொண்டாள்.
ஒரு கணம் தயங்கினாலும் தன் நடையை எட்டி போட்டு அர்ஜுனை நெருங்கினாள். அது கொஞ்சம் நில்லுங்க என்று மெதுவாக அழைத்தாள். அர்ஜுன் அவள் தன்னை அழைப்பதை உணர்ந்து உள்ளுக்குள் ஒருவித ஆச்சரியமும் மலர்ந்த மகிழ்ச்சியும் ஏற்பட்டாலும் அதை வெளிக்காட்டாமல் சற்றே கோபத்துடன் திரும்பினான். என்ன, இங்கேயும் அடிக்கலான்னு வந்தியா? இங்கே தான் நீ காப்பாற்ற யாரும் இல்லையே என்று பொய் சினம் காட்டினான். மோனிஷா சற்றே தடுமாறினாலும் அவனது பார்வையை சந்தித்து உண்மையான வருத்தத்துடன் பேசினாள். நான் செஞ்சது தப்பு தான், சாரி. என் மனசில் பட்டதை உடனே செஞ்சிட்டேன். அந்த பையன் முகத்தில் ரத்தத்தை பார்த்ததும் நான் கொஞ்சம் பயந்துட்டேன். அதில் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்காம அவசரப்பட்டுட்டேன். அவளது குரலில் ஒருவித நேர்மையும் வருத்தமும் கலந்து ஒலித்தன. உங்களை அடித்ததுக்கு நிஜமாகவே வருத்தப்படுறேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. என் பேர் மோனிஷா, ஃபஸ்ட் இயர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அர்ஜுன் அவளது உண்மையான வருத்தத்தை உணர்ந்தான். அவளது தைரியமான செயலுக்கு பின்னால் இருந்த நியாயத்தையும் இப்போது புரிந்து கொண்டான். அவனது முகத்தில் இருந்த கோபம் மெல்ல தணிந்தது. நான் அர்ஜுன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் 3rd இயர் என்று தன்னை பற்றி சொன்னான். ஒரு மெல்லிய புன்னகை அவனது உதடுகளில் அரும்பியது. மோனிஷாவும் லேசாக புன்னகைத்தாள். உங்களுக்கு என் மேலே கோபம் இல்லைன்னு நினைக்கிறேன் என்றாள் மெதுவாக. கோபமா? ஒரு வினாடிக்கு முன்னாடி இருந்தது, அப்புறம் என்னவோ தெரில, போயிடுச்சு. அர்ஜுன் சற்று தயக்கத்துடன் சொன்னான். நீ ரொம்ப தைரியமான பொண்ணு, ஆனால் கொஞ்சம் யோசித்து செயல்படு. காலேஜில் எல்லாரும் என்ன மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் நியாயம் புரியணும்னு இல்லை என்று கிண்டலுடன் சொன்னான். அவன் குரலில் இருந்தது கேலியா அல்லது அக்கறையா என மோனிஷா கொஞ்சம் குழம்பினாள். இனிமே ஜாக்கிரதையாக இருக்கேன். நீங்கள் பெரிய மனசு பண்ணி என்னை மன்னிச்சதுக்கு ரொம்ப நன்றி, மோனிஷா அவளும் சிறிது கேலி இலையோடிய குரலில் சொன்னாள். அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு மெல்லிய நட்பு அங்கே மலர்ந்தது. அடிதடியில் தொடங்கிய ஒரு அறிமுகம் புரிந்துணர்வுடன் கூடிய ஒரு புதிய உறவுக்கு வழிவகுத்தது. அன்று கல்லூரியின் வராண்டாவில் கோபத்தில் எழுந்த புயல் இப்போது ஒரு புதிய அத்தியாயத்திற்கான விதையை விதைத்திருந்தது. அத்தியாயம் 13. நேற்று நடந்த சம்பவத்துக்கு பிறகு வினீத்தின் மனம் கொதித்து கொண்டிருந்தது. கல்லூரி வாசலில் காத்திருந்தான். நண்பர்கள் கூட்டம் அவன் அருகில் நின்றது. ஒவ்வொரு மாணவி வரும்போதும் வினீத் ஆவலுடன் பார்த்தான். இவள் இல்லை, இவள் இல்லை என்று நண்பர்கள் மாறி மாறி சொன்னார்கள். ஒருவேளை அந்த பெண் கல்லூரிக்கு வரவே இல்லையோ? வினீத்தின் மனதில் சந்தேகம் துளிர்விட்டது. கோபமும் விரக்தியும் அவனை ஆட்கொண்டன. இந்த அர்ஜுன் வேற எங்கேயோ ஆளையே காணோம், எங்கடா போனான் இவன் என்று முணுமுணுத்தான். அதே சமயம் தங்கையின் நினைவு வந்தது. தங்கை வேறு சமாதானம் செய்ய வேண்டும். பாவம், அண்ணன் திட்டிவிட்டான் என இன்னும் வருத்தத்தில் இருப்பாள். அவளுக்கு ஏற்பட்ட மன வருத்தத்தை எண்ணி வினீத்துக்கும் வருத்தமாக இருந்தது. இங்கே பாருங்கடா, எப்படியாச்சும் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி என்கிட்ட கூட்டிகிட்டு வரணும் என்று நண்பர்களிடம் வலியுறுத்திவிட்டு அர்ஜுனை தேடி வகுப்பறைக்கு நடந்தான். அவனது கோபம் இன்னும் தணியவில்லை. ஆனாலும் தங்கையை சமாதானப்படுத்த வேண்டும் என்ற எண்ணமும் அதில் கலந்திருந்தது. வினீத் வகுப்பறைக்கு வரும்போதே எதிரே அர்ஜுன் வருவதை பார்த்தான். அர்ஜுனின் முகத்தில் ஒரு தனி பரவசம் தெரிந்தது. ஒரு புதுமையான அமைதியும் லேசான வெட்கமும் அவனது கண்களில் மின்னி மின்னி மறைந்தன. இதை பார்த்த வினீத் நண்பனை என்னவென்று கேட்டு கிண்டல் செய்ய ஆரம்பித்தான். எடா மச்சான், இன்னைக்கு என்னமோ முகத்தில் ஒரு தனி கலை தெரியுது, கண்ணெல்லாம் மின்னுது, என்ன விஷயம் எனக்கு தெரியாம? அர்ஜுன் தனது மனதில் அரும்பியிருக்கும் காதலை, குறிப்பாக தன்னை அறைந்த பெண்ணின் மீது ஏற்பட்ட காதலை தன் உயிர் நண்பனிடம் வெளியிடுவதா வேண்டாமா என குழப்பத்துடனேயே இருந்தான். தன்னை அடித்த பெண்ணை தான் காதலிப்பதாக சொன்னால் வினீத் என்ன சொல்வானோ என்ற பயம் அவனுக்குள் இருந்தது. நிச்சயம் கிண்டல் செய்வான், ஒருவேளை சண்டை கூட போடுவான். எனவே ஏதோ சொல்லி சமாளிக்க நினைத்தான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடா, சும்மா உன்னை பார்த்ததும் என் மனசில் அப்படி ஒரு சந்தோஷம், அதான் என்னை சமாளித்தான். டேய், நம்பும்படியாக சொல்லுடா, என்னை பார்த்து உனக்கு அவ்வளோ சந்தோஷமா? நம்பிட்டேன்டா. சரி சரி, அதை விடு. நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். என்னடா சர்ப்ரைஸ்? ஏதாவது படத்துக்கு போகிறோமா? இல்லைடா, அதை விட பெரிய சஸ்பென்ஸ். என் தங்க பிரியா இந்த வருஷம் நம்ம காலேஜில் ஃபஸ்ட் இயர் சேர்ந்திருக்கா. அர்ஜுனுக்கு இது ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. வினீத்தின் தங்கையை அவன் பார்த்ததில்லை. அவள் பள்ளி விடுதியில் தங்கி படிப்பதாக வினீத் பலமுறை சொல்லியிருக்கிறான். தங்கையின் புகழ் பாடாத நாள் இல்லை.
இதை இல்லை முதல்ல நீ சொல்லியிருக்கணும். வாடா, முதல்ல போய் என் தங்கச்சியை பார்க்கலாம் வா என கிளம்பினான். வினீத் தொடர்ந்தான். நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரில் பார்த்துக்கணுன்னு தான் நான் முன்னாடியே உங்ககிட்ட இதை பற்றி சொல்லலை. அவகிட்டையும் உன்னை பற்றி எதுவும் சொல்லலை. இப்போ வா, என் தங்கை சந்திக்கலாம் என கூறி அர்ஜுனை இழுத்துக்கொண்டு அவளது வகுப்பறை நோக்கி விரைந்தான். வினீத் தனது தங்கை பற்றி உற்சாகமாக பேச, அர்ஜுனோ தான் சந்தித்த காதல் வயப்பட்ட மோனிஷா தான் வினீத்தின் தங்கை பிரியா என்பதை அறியாமல் தன் நண்பனின் தங்கையை சந்திக்க ஆர்வத்துடன் சென்றான். இருவரும் வகுப்பறை விட்டு கொஞ்ச தூரம் கூட செல்லவில்லை. முதல் வகுப்பு நேர பேராசிரியை எதிரிலே வந்து கொண்டிருந்தார். இருவரையும் பார்த்து, எங்கே கிளம்பிட்டீங்க? இன்னைக்கு முக்கியமான வகுப்பு இருக்கு, போங்க உள்ள என சொல்லிக்கொண்டு வகுப்புக்குள் நுழைந்தார். மச்சான் வா, நம்ம ஈவினிங் கிளாஸ் முடிஞ்சதும் பிரியாவை போய் பார்த்துக்கலாம், சரியா என வினீத் வகுப்பறைக்குள் செல்ல, அர்ஜுன் வேறு வழியின்றி அவனும் உள்ளே செல்லலானான். அத்தியாயம் 14. மாலை நேரம் கல்லூரி முடிந்து மாணவர்கள் களைப்புடன் மெதுவாக வீடுகளுக்கு புறப்படுகிறார்கள். சிலர் பைக்கில் கிளம்புகிறார்கள், சிலர் நடந்து சிரித்து பேசிக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். வாயிலில் சிலர் குழுவாக நின்று அரட்டை அடிக்க சமோசா டீயோடு நேரத்தை ரசிக்கிறார்கள். இன்னொரு பக்கம் சில புது ஜோடிகள் மெதுவாக பேசிக்கொண்டே நடந்து கொண்டிருந்தார்கள். மொத்தத்தில் கல்லூரி வளாகம் ஒரு அமைதியான சிறப்பு நிரம்பிய மாலை நேர தோட்டமாக மாறுகிறது. வினீத் அர்ஜுனை இழுத்துக்கொண்டு பிரியாவின் வகுப்பறையை நோக்கி சென்றான். வழியில் நேற்று இரவு நடந்த மோதலை பற்றி அர்ஜுனுடன் சொன்னான். மச்சான், நேற்று ராத்திரி என் தங்கச்சி பிரியா மேலே சும்மா எரிஞ்சு விழுந்துட்டேன்டா. அவள் தான் என்ன பண்ணுவா, பாவம் என் மேலே கோவப்பட்டு இன்னைக்கு அப்பா கூட காலேஜுக்கு வந்துட்டா. வினீத்தின் குரலில் வருத்தம் தெரிந்தது. இதை கேட்ட அர்ஜுனுக்கு பிரியாவை சந்திக்க மேலும் ஆவல் ஏற்பட்டது. வகுப்பறைக்கு வந்ததும் பிரியா அங்கே இல்லை. வினீத் வகுப்பறைக்குள் சென்று, டேய், என் தங்கச்சி பிரியா வந்தாளாடா என்று அங்கிருந்த மாணவர்களை விசாரித்தான். வினீத்தை கண்டதும் ஜூனியர் மாணவர்களிடம் ஒரு மரியாதை உடனே தொற்றிக்கொண்டது. அவ கிளம்பி போயிட்டா என்று ஒரு மாணவன் பவ்யமாக சொன்னான். வினீத் அதிர்ச்சியடைந்தான். எனது, கிளம்பி போயிட்டாளா? ஏன், எப்படி போனா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போனான். அவள் ஏதோ டென்ஷனில் இருந்த மாதிரி தெரிஞ்சுது. மாணவன் மென்று விழுங்கினான். வினீத் சோர்வுடன் அர்ஜுனுடன் வந்தான். டே, அவள் கிளம்பி போயிட்டாளாம்டா. என் மேலே இருக்க கோவத்தில் தான் என்கிட்ட சொல்லாமல் வீட்டுக்கு போயிட்டா போல. பாவண்டா என் தங்கச்சி. அவனது குரலில் கவலை மிளிர்ந்தது. சாரிடா மச்சான், நாளைக்கு காலையில் வரும்போது கண்டிப்பாக அறிமுகம் செய்கிறேன் என்றவன் முகம் ஏதோ யோசனையில் கோபத்தால் சிவக்க, நாளைக்கு காலையில் இன்னொரு முக்கியமான வேலை இருக்குது. காலேஜ் ஆஃபீஸ்க்கு போய் உன்னை அடித்த அந்த பொண்ணோட விவரங்களை முதல்ல சேகரிக்க போகிறேன். அவளை வினீத்தின் குரலில் உறுதி ஒலித்தது. அர்ஜுனுக்கு பதட்டம் தொற்றிக்கொண்டது. தன் உள்ளத்தில் துளிர்விட்டிருக்கும் காதலை அவனால் ஒதுக்க முடியவில்லை. அவளுக்கு ஒரு துன்பம் நேருவதை யோசிக்கவும் முடியவில்லை. டேய், அதை விடுடா. அதுக்கு ஏண்டா நீ இவ்வளோ மெனக்கெடுற? ஒரு சின்ன சண்டை தானே, விடுடா. அது ஒரு பெரிய விஷயம் இல்லைடா. அந்த பொண்ணு ஏதோ விஷயம் தெரியாமல் அப்படி பண்ணிட்டா, விட்டுடுறா என்று வினீத் கோபத்தை தணிக்க மெதுவாக சொன்னான். என்னடா சொல்கிற? என் நண்பனை ஒருத்தி அடிச்சிருக்கா, நான் சும்மா விடுவேனா? அவளை என்ன பண்ணுறேன்னு நீ பாரு. வேண்டாண்டா வினோ, ஒரு பொண்ணு மேலே நம்ம கோபப்படக்கூடாதுடா, தப்புடா. ஆனால் வினீத் விடுவதாக இல்லை. அவள் தெரிஞ்சு பண்ணாலோ தெரியாமல் பண்ணாலோ என் நண்பனை அடிச்சிருக்கா, நான் விடமாட்டேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். அர்ஜுன் குழப்பத்திலும் பயத்திலும் உறைந்து போய் அங்கேயே நின்றான். தனது உயிர் நண்பனின் தங்கையும் தன் உள்ளத்தை கொள்ளை கொண்ட மோனிஷாவும் ஒரே நபர்கள் என்று தெரியாமல் இருவேறு நபர்களுக்காக அவன் போராடி கொண்டிருந்தான். அன்று வினீத் எடுக்கப் போகும் முடிவு அவர்கள் வாழ்வில் ஒரு பெரும் புயலை கிளப்பப் போவதை அவன் அறியவில்லை. அத்தியாயம் 15. மோனிஷா வழக்கத்துக்கு மாறாக இன்று வெகு சீக்கிரமே கல்லூரிக்கு கிளம்பினாள். அவள் மனதில் அண்ணன் மீது கோபம் தீரவில்லை. அம்மா, நான் காலேஜுக்கு கிளம்புறேன் என்றவளை அம்மா ஒரு ஆச்சரியத்துடன் பார்த்தாள். ஏம்மா, அண்ணன் கூட போகலையா? நேரமாகவே கிளம்புறியே என வியந்து கேட்டாள். மோனிஷா முகத்தை உம்மன வைத்து கொண்டாள். நான் அண்ணன்கிட்ட பேசவே போகிறதில்லம்மா. எழுந்து வந்து என்னை தேடட்டும். அவனுக்கு அவன் வேலை தான் முக்கியம், நான் இல்லை என்றவள் தன் தோழி மல்லிகா தன்னை வண்டியில் அழைத்து போவதாக அம்மாவிடம் சொல்லிவிட்டு விரைந்து வாசலுக்கு சென்று விட்டாள். கல்லூரி கேன்டீனில் மாணவர்களின் சலசலப்பும் உணவு வகைகளின் மனமும் நிறைந்திருந்தன. ஒரு மேஜையின் ஓரத்தில் அமர்ந்திருந்த மோனிஷா தன் தோழி மல்லிகாவுடன் பேசிக்கொண்டிருந்தாள்.
அப்போது அவளுக்கு எதிரே ஒரு நிழல் படர நிமிர்ந்து பார்த்தாள். அங்கு அர்ஜுன் நின்று கொண்டிருந்தான். ஹாய் மோனிஷா. அவனது குரலில் ஒரு தடுமாற்றம் இருந்தது. ஹாய் அர்ஜுன், வாங்க உட்காருங்க. அர்ஜுன் அவளுக்கு நேர் எதிரே அமர்ந்தான். அவனது முகத்தில் ஒருவித கவலை படர்ந்திருந்தது. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு தான் வந்தேன் என்றான் மெதுவாக. சொல்லுங்க அர்ஜுன். அது முதல் நாள் ஒரு சம்பவம் நடந்துச்சுல்ல, அந்த யோகியை நான் அடித்தது, அதுக்கப்புறம் நீ என்ன? அவன் வார்த்தைகளை தேடினான். என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், நானா அவனுக்கு ரொம்ப இஷ்டம். அவனுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அவனது பார்வையில் ஒருவித பயம் கலந்திருந்தது. ரொம்ப கோவக்காரன் அவன். அவன் உன்னை பார்க்கணுன்னு தேடிட்டு இருக்கான். மோனிஷாவுக்கு இதயம் படபடவென அடித்து கொண்டது. அர்ஜுனின் நண்பன் பற்றி வகுப்பு தோழிகள் சொல்லியது நினைவில் வந்தது. ஓ அப்படியா, அவன் என்ன தேடுறானா? நான் வேணும்னா உங்கள் நண்பன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். நான் செஞ்சது தப்பு தானே? வேண்டாம் மோனிஷா, தயவு செஞ்சு வேண்டாம். அவன் ரொம்ப வித்தியாசமானவன். அவன் கோவம் உனக்கு தெரியாது. இப்போ ரொம்ப கோவத்தில் இருக்கான். நீ அவன்கிட்ட போக வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இரு. அவனை பார்த்தா உடனே அங்கிருந்து நகர்ந்துரு. மோனிஷாவின் கண்களில் ஒருவித வியப்பு கலந்த ஆச்சரியம். அர்ஜுனின் இந்த அக்கறை அவள் மனதில் ஒரு விதமான மெல்லிய ஆச்சரியத்தை விதைத்தது. இவன் என்னை காப்பாற்ற நினைக்கிறான். என் மீது கோபம் கொள்ளாமல் எனக்காக பயப்படுகிறானே. அவள் மனதுக்குள் ஒரு சுகமான அதிர்வு. ஏன் எனக்கு இவ்வளோ அக்கறை காட்டுறீங்க? அது நீ ரொம்ப தைரியமான பொண்ணு. தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கூடாது தான் சொல்கிறேன். அவன் வார்த்தைகளில் காதல் வெளிப்படாமல் இருக்க போராடினான். உங்கள் அக்கறை எனக்கு புரியுது அர்ஜுன், ரொம்ப நன்றி. நான் ஜாக்கிரதையாக இருக்கேன். அர்ஜுன் சற்று நிம்மதி அடைந்தான். சரி, நான் கிளம்புறேன். ஏதாவதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணு என்று அவனது நம்பரை தந்துவிட்டு அங்கிருந்து எழுந்து சென்றான். மோனிஷா அவன் நடந்து செல்வதை பார்த்தாள். அவள் மனதில் அர்ஜுன் மீது ஒரு புதிய உணர்வு. இது என்ன காதலா? அர்ஜுனின் கவலையும் அக்கறையும் அவளை வெகுவாக ஈர்த்திருந்தன. தனக்கே அறியாமல் தன் மனக்கதவை திறந்து கொண்டு அர்ஜுன் தன் மனதுக்குள் நுழைவதை மோனிஷா உணர்ந்தாள். அத்தியாயம் 16. மதிய உணவு இடைவேளை முடிந்து அர்ஜுன் நேராக கல்லூரி அலுவலகத்துக்கு சென்றான். அவன் மனதில் ஒரே எண்ணம். வினித் அந்த பெண்ணின் விவரங்களை கேட்டுவிடக்கூடாது. எழுத்தரிடம் இதை பற்றி பேச தயங்கியபடியே நின்றான். சார், அது நான் ஒரு விஷயம் சொல்லணும். எழுத்தர் அவனை கூர்ந்து பார்த்தார். சொல்லுப்பா அர்ஜுன். சார், அன்னைக்கு ஒரு சின்ன சண்டை நடந்துச்சுல்ல, அந்த பொண்ணு மோனிஷா, அவளோட விவரங்களை யார் கேட்டால் தயவு செஞ்சு கொடுக்க வேண்டாம் சார். அவனது குரலில் கெஞ்சல் இருந்தது. எழுத்தர் புருவம் உயர்த்தினார். ஏன்பா, உன் நண்பன் வினீத் கேட்டால் கூட தரக்கூடாதா? அவன் நேற்று உன்னை பற்றி ரொம்ப கவலைப்பட்டு என்கிட்ட கேட்டுட்டு போனானே. அர்ஜுன் அதிர்ந்து போனான். என் நண்பனிடமும் தரக்கூடாதா என்று அவர் கேட்டதும் நண்பனை மீறி அவளை நாம் இவ்வளவு விரும்புகிறோமா என்று தன்னையே வியந்தான். வேண்டாம் சார், வினீத் கேட்டால் கூட தர வேண்டாம் சார். அந்த விஷயத்தை விட்டுட சொல்லி அவங்ககிட்ட நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் சார். அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். எதுக்கு சார் நமக்கு வேண்டாத வேலை? அதான் சார், ப்ளீஸ் சார், இந்த பிரச்சனை இதோட போகட்டும் சார் என்னை அவன் சொல்லிக்கொண்டு இருக்கும் போதே சரியாக அதே நேரத்தில் வினீத் அலுவலக அறைக்குள் நுழைந்தான். அவன் நண்பர்கள் சொன்னபடி அர்ஜுனை அடித்த பெண்ணின் விவரங்களை சேகரிக்க வந்திருந்தான். அர்ஜுன் பேசியதை முழுமையாக கேட்டுவிட்டான். வினீத்தின் முகத்தில் கோபம் கொப்பளித்தது. என்னடா அர்ஜுன், இது என்ன பேச்சு? என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் உன்னை அடிச்சவளை பற்றி விசாரிக்க வந்தா நீ என்னடானா எனக்கு முன்னாடி இங்கே விவரம் தர வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க? உன்னை அடிச்சிருக்காடா. ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட அடி வாங்கின கோபம் கூட உனக்கு இல்லையா? உன் கோவம்லாம் எங்கடா போச்சு என ஆத்திரத்துடன் கத்தினான். அர்ஜுன் அதிர்ந்து போய் வினீத்தை பார்த்தான். அவனது முகம் வெளிரி போனது. டே வினு, நீ தப்பாக புரிஞ்சுக்காதடா. தப்பாக புரிஞ்சுக்கவா? நான் சொல்கிறத கேளு. நீ எதுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற? உன்னை அடித்தவளுக்காக நீ ஏன் இப்படி பேசுகிற? வினீத்தின் கண்களில் சந்தேகம் கொழுந்து விட்டது. நீண்ட நாள் நண்பர்களிடையே ஒரு மெல்லிய விரோதம் அங்கே எழுந்தது. அர்ஜுன் நிலை குலைந்து போனான். இந்த உண்மையை சொல்ல இது சரியான நேரமா என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் வினீத்தின் கோபத்தை பார்த்ததும் வேறு வழியில்லை என்று தோன்றியது. ஒருவித பயத்துடன் தன் காதலை வெளிப்படுத்த தீர்மானித்தான். டே வினு, நிஜமாவே சொல்கிறேன், அவ நல்ல பொண்ணுடா.
அவள் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாடா. அதான் விட்டுருடா என தயங்கிக் கொண்டே கூறினான். வினீத்தின் கோபம் இன்னும் அதிகமானது. ஓ, மகாராணி மன்னிப்பு கேட்டாங்களா? எப்போ கேட்டாங்க? எல்லார் முன்னாடியும் அடிப்பாங்க, உங்ககிட்ட ரகசியமாக வந்து மன்னிப்பு கேட்பாங்களா? நீ உடனே பாவம் பார்த்துட்ட. போடடே உன்னையெல்லாம் என்னை பல்லை கடித்தான். வினு, அது இல்லைடா, உன்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அந்த பொண்ணை வந்து அவகிட்ட என்னவோ இருக்குடா. அவளை பார்த்ததுமே எனக்கு என்னடா பார்த்ததுமே? வினீத்தின் குரலில் ஒரு மெல்லிய வியப்பு. அவளை பார்த்ததும் எனக்கு அவளை பிடிச்சு போச்சுடா. அவளை நான் காதலிக்கிறேன்டா. அர்ஜுன் போட்டு உடைத்தான். இப்போது திகைத்து நின்றது வினீத். அவன் காதுகளையே நம்ப முடியவில்லை. என்னடா சொல்ற? காதலிக்கிறியா? நீயா? அதுவும் உன்னை அடித்த பொண்ணையா? அந்த திமிரு பிடிச்ச பொண்ணையாடா நீ காதலிக்கிற? உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? வினீத்தின் கோபம் வியப்பாக மாறியது. ஆமாடா வினு, அவள் ரொம்ப தைரியமானவ, உண்மையானவ. நீ அவளை தப்பாக நினைக்காதடா. அவள் தான் என் வாழ்க்கைன்னு எனக்கு தோணுது. வினீத் ஒரு கணம் அமைதியாக நின்றான். தன் நண்பனின் முகத்தில் தெரிந்த உண்மையான காதலை பார்த்தான். அவன் மனதில் ஒரு பெரும் பாரம். தன் தங்கைக்கு கணவனாக அர்ஜுனை மனதில் நினைத்திருந்தான். இப்போது அவனோ வேறு ஒரு பெண்ணை காதலிப்பதாக சொல்லுகிறான். இந்த செய்தி அவனுக்கு மிகுந்த வருத்தத்தை தந்தது. ஆனால் அதை வெளிக்காட்டாமல் தன் நண்பனின் காதலை புன்னகையுடன் வரவேற்க முயன்றான். சரிடா மச்சான், உன் இஷ்டம். உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஓகே. ஆனால் அவளை பற்றி விசாரிச்சுட்டு அவள் நல்ல பொண்ணான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா உன் காதலை சொல்லு. உன் காதல் நல்லபடியாக நடக்கணும்னு நான் வாழ்த்துறேன். அர்ஜுன் நிம்மதியுடன் நிமிர்ந்தான். வினீத் தன் காதலை ஏற்றுக்கொண்டதை அவனால் நம்ப முடியவில்லை. ஆனால் இந்த உண்மையான காதலின் பின்னால் ஒரு பெரும் ரகசியம் மறைந்திருந்தது. அது வெளிப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை இருவருமே அறிந்திருக்கவில்லை. வினீத்தின் வருத்தம், அர்ஜுனின் பயம், இருவருக்கும் தெரியாமல் ஒரு நூலிழையில் பின்னி பிணைந்திருந்த காதல், இவை அனைத்தும் ஒரு பெரும் திருப்புமுனையை நோக்கி நகர்ந்தன. அத்தியாயம் 17. இரவு உணவை முடித்துக்கொண்டு அனைவரும் வீட்டின் முன்னரையில் அமர்ந்திருக்க, மோனிஷா ஒரு பக்கமாக திரும்பி அமர்ந்து கொண்டு டிவி பார்த்து கொண்டிருந்தாள். அதை கவனித்த அம்மா, என்னம்மா பிரியா, ஏன் எப்படி எங்கேயோ பார்த்து உட்கார்ந்துருக்க என சிரிப்புடன் கேட்டாள். எனக்கு யாரையும் பார்க்க இஷ்டம் இல்லை, அதான் என மோனிஷா எங்கேயோ பார்த்து கொண்டு சொல்ல, அப்பா கேட்டார், என்ன ஆச்சு உங்கள் 2 பேருக்கும்? காலேஜ் தொடங்குனதுல இருந்து ஒன்றும் சரியில்லையே என குரலில் சிறு கண்டிப்புடன் கேட்டார். ஆமாம்ப்பா, நான் இவங்கிட்ட பேசவே மாட்டேன். அன்றைக்கி நான் அவ்வளோ ஆசையாக பேச வந்தால் எரிஞ்சு விழுறான், அதான் பேச மாட்டேன் என்றாள் மோனிஷா. ஐயோ பிரியா, உன்னை கூம்பிச்சதுக்கு சாரிடா, சும்மா கடுப்பில் உங்ககிட்ட கத்திட்டேன். அதுக்குன்னு இப்படி பேசுவியா? எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? இல்லைடா, அன்றைக்கி காலேஜ் முதல் நாள் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அதான் அண்ணன் கொஞ்சம் அப்செட்டாக இருந்தேன். சாரிடாம்மா, இனி அண்ணன் அப்படி பண்ண மாட்டேன், சரியா? நான் ஏதோ கோவத்தில் பேசிட்டேன். அதுக்கு தான் நீயும் என்கிட்டயே சொல்லாமையே காலேஜுக்கு உன் ஃப்ரெண்டு கூட போயிட்டல்ல. என் ஃப்ரெண்டுக்கு உன்னை அறிமுகம் செய்யலான்னு நினச்சா ஒரே கண்ணாமூச்சி ஆடிட்டு இருக்க. அவன் பாவம் தெரியுமா என வினீத் சொல்லிக்கொண்டே போக அப்பா இடையிட்டார். என்னப்பா பிரச்சனை? உனக்கு ஒன்றும் இல்லையே, என்ன நடந்தது? வினீத் சற்றும் தயங்காமல் அர்ஜுனுக்கு நடந்த சம்பவத்தை விவரிக்க தொடங்கினான். ஆமாம்ப்பா, காலேஜ் முதல் நாள் அன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம். நம்ம அர்ஜுன் இருக்கான்ல, அவன் ஒரு பொண்ணு அடிச்சிட்டாப்பா, ஒரு ஃபஸ்ட் இயர் பொண்ணு. பெற்றோர் இருவருமே அதிர்ச்சியில் ஆழ்ந்தனர். அர்ஜுன் அவர்களுக்கு நன்கு அறிமுகமானவன். அவனது நல்ல குணங்களும் கோப சுபாவமும் அவர்களுக்கு தெரியும். ரொம்ப நல்ல பையனாச்சே, வீணா யார் தகராறுக்கும் போக மாட்டானே என அப்பா கவலையுடன் கேட்டார். ஆமாம் வினீத், அர்ஜுனை போய் ஒரு பொண்ணு அடிக்கிறதுனா சும்மாவா? அவன் யாருக்கும் சும்மா வம்பு செய்ய மாட்டானே என்ற அம்மாவின் குரலில் கவலையும் அக்கறையும் இருந்தது. அவன் ஒரு யோகிங்கிறவனை அடித்தான் அம்மா, ஃபஸ்ட் இயர் பொண்ணுங்களை கேலி செஞ்சதுக்கு. அதை தடுக்க வந்த அந்த பொண்ணு தான் அர்ஜுனை அரைஞ்சிருக்கா. மோனிஷா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அர்ஜுனா? நான் நடித்தது என் அண்ணனின் நண்பன் அர்ஜுனையா? அவளது உலகம் தலைகீழாக மாறியது. பெற்றோர் அர்ஜுன் மீது வைத்திருந்த மரியாதையும் அவனது நற்பெயரும் அவளுக்கு தெரிந்தது. நான் எவ்வளோ பெரிய தவறு செய்து விட்டேனா என்ற குற்ற உணர்வு அவளை வாட்டியது. மோனிஷாவின் மனதில் புதிதாக பூத்திருந்த காதல் என்ன ஆகுமோ என்ற அச்சம் அவளை பற்றி கொண்டது. அர்ஜுனுக்கு நான் அவன் நண்பனின் தங்கை என்று தெரிந்தால் என்ன நினைப்பான்?
நான் தான் அர்ஜுனை அடித்தேன் என்று தெரிந்தால் அண்ணனின் கோபம் தன் மீது திரும்புமா? இந்த எதிர்பாராத திருப்பம் அவளை நிலைகுலை செய்தது. அவளது கண்களில் பயம் மின்னியது. அத்தியாயம் 18. அடுத்த நாள் காலை வினீத் தனது இருசக்கர வாகனத்தில் மோனிஷாவை அழைத்து கொண்டு கல்லூரிக்கு சென்றான். சிறிய சண்டைக்கு பிறகு இன்று அவளை சமாதானப்படுத்தியதில் அவனுக்கு மகிழ்ச்சி. மோனிஷாவும் அண்ணனுடன் மீண்டும் பேசியதில் நிம்மதி அடைந்திருந்தாள். ஆனால் அவள் மனதில் அர்ஜுன் பற்றிய கவலை இன்னும் இருந்தது. கல்லூரி வாயிலில் நுழைந்ததும் எதிரே அர்ஜுன் வந்து கொண்டிருந்தான். வினீத்துடன் மோனிஷாவை கண்டதும் அர்ஜுன் விவரிக்க முடியாத அதிர்ச்சி அடைந்தான். அவன் கண்கள் அகல விரிந்தன. ஒரு கணம் கால்கள் தரையில் ஒட்டி கொண்டது போல நின்றான். மோனிஷா தான் வினீத்தின் தங்கையா? அப்படியானால் நேற்று நான் காதலிப்பதாக சொன்னது வினீத்தின் தங்கையா? அவன் மனம் பதற ஆரம்பித்தது. வினீத் அவனை கண்டதும் உற்சாகத்துடன், டே அர்ஜுன் மச்சான் வாடா என்று அழைத்தான். பின்னர் மோனிஷாவின் தோளில் கையை போட்டு, இவ தான் என் தங்கச்சி மோனிஷா பிரியா. இந்த வருஷம் நம்ம காலேஜில் ஃபஸ்ட் இயர் சேர்ந்திருக்கா. அவங்களுக்குள்ளே நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது போல் நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கணுன்னு தான் நான் இவளை பற்றி உங்ககிட்ட சொல்லலை. இவன் நல்லா படிப்பா, செம்ம தைரியசாலி, ஆனால் கொஞ்சம் வாண்டு. வினீத் பெருமையுடன் மோனிஷாவை பார்த்தான். அர்ஜுனும் மோனிஷாவும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். அவர்களின் கண்களில் 1000 கேள்விகள், அச்சம் மற்றும் குழப்பம் நிறைந்திருந்தன. இருவராலும் சாதாரணமாக பேச முடியவில்லை. ஹாய் மோனிஷா, வெல்கம் டு காலேஜ். ஹாய் அர்ஜுன், தேங்க்யூ என்றாள் மோனிஷா மெல்லிய குரலில். வினீத் இருவரின் அமைதியை கண்டு சற்று குழப்பமடைந்தான். என்னடா ஆச்சு உங்களுக்கு? 2 பேரும் ஏன் இப்படி சம்பிரதாயமாக பேசிக்கிறீங்க? நீங்கள் தான் நல்லா பேசிக்கணும்னு சொன்னனே. இல்லடா வினு, முதல் நாளில், அப்புறம் பழகிக்குவோம். சரி, டைம் ஆச்சு, நம்ம கிளாஸுக்கு போகலாம். இருடா, கிளாஸ் எங்கே போக போகுது? உன்னை பற்றி நான் பிரியா கிட்ட நிறைய சொல்லியிருக்கேன். இன்னும் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும், சொல்லிடட்டுமா என வினீத் அர்ஜுனை விடாமல் பற்றி கொண்டு மோனிஷாவிடம் சொன்னான். பிரியா, உனக்கு தெரியுமா, சார் புதுசாக ஒரு பொண்ணை காதல் பண்ணுறார். இன்னும் எங்கிட்ட கூட அந்த பொண்ணை அறிமுகம் பண்ணலை. அதை விட சுவாரஸ்யமாக ஒரு விஷயம் சொல்லிட்டா, அந்த பொண்ணு தான் சாரை கன்னத்தில் பலார்னு அரைஞ்சுவ. அடி வாங்கி காதல் வந்ததை பார்த்துருக்கியா? நல்லா பார்த்துக்கோ என சொல்லிக்கொண்டே போனான். அர்ஜுனுக்கு பேச வார்த்தை வரவில்லை. அவன் காதலிக்கும் பெண் தன் உயிர் நண்பனின் தங்கை என்பதையே அவனால் இன்னும் நம்ப முடியவில்லை. அந்த இடத்தை விட்டு ஓடிவிடலாம் போல இருந்தது. ஆனால் இவன் வேறு விடாப்பிடியாக கையை பிடித்து கொண்டு நிற்கிறானே. நானே அவளிடம் என் காதலை சொல்லவில்லை, அவள் வேறு என்ன நினைப்பாளோ என உள்ளம் பதறினான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இவன் சும்மா பேசிகிட்டு இருக்கான், காதலெல்லாம் ஏதும் இல்லை என்று உளறி கொட்டினான். காதல் ஏதும் இல்லை என்னும் சொல் மோனிஷாவை துணுக்குற செய்தது. நான் தான் தவறாக எண்ணிவிட்டேனா? வெறும் நண்பனாக பழகியதை காதல் என்று நினைத்தேனா? அப்படியென்றால் எனக்குள் பூத்த காதல் என்ன ஆவது? அர்ஜுன் என் உயிரில் கலந்து விட்டானே. இப்படி எண்ணங்கள் ஓட அவள் அர்ஜுனையே பார்த்தாள். அர்ஜுன் வினீத்தை பார்த்தான். அவன் மனதில் ஒரு பெரும் புயல் வீசிக்கொண்டிருந்தது. தனது உயிர் நண்பனின் தங்கையைத்தான் காதலிப்பதாக சொல்லிவிட்டோமே என்ற உண்மை அவனை உழுக்க, அவள் மேல் கொண்ட காதல் ஒரு பக்கம் அலைமோத, மோனிஷாவின் பார்வையை சந்திக்க முடியாமல் தலை குனிந்தான். அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று அவன் மனம் கவலைக்கடலில் சிக்கிய கப்பல் போல அலைக்கழிந்தது. அத்தியாயம் 19. கல்லூரி வளாகத்தின் அமைதியான மூலையில் இருந்த ஒரு பெரிய மரத்தடியில் மோனிஷாவும் அர்ஜுனும் பேசிக்கொண்டிருந்தனர். அர்ஜுன் தயக்கத்துடன் மோனிஷாவிடம் சொன்னான், வினீத் தான் உன் அண்ணன்னு நீ சொல்லவே இல்லையே. ஏன், நான் வினீத்தோட ஃப்ரெண்டுன்னு நீங்கள் கூட தான் சொல்லலை. அவள் குரலில் லேசாக கோபம் எட்டி பார்த்தது. இப்போ எதுக்கு என் மேலே கோபம் உனக்கு? நான் ஏன் என் அண்ணனோட ஃப்ரெண்டு மேலே கோவப்பட போகிறேன்? அவள் குரலில் இருந்தது என்ன என அர்ஜுனுக்கு புரியவில்லை. இங்கே பாரு, எனக்கு புரிகிற மாதிரி சொல்லு, இப்போ ஏன் கோவப்படுற? எனக்கு என் அண்ணனோட ஃப்ரெண்ட் அர்ஜுனை விட என் மேலே அக்கறை இருக்கிற, அன்பு இருக்கிற அர்ஜுனை தான் பிடிச்சிருக்கு. அவள் குரலில் இருந்த நாணம் அவள் மனதை திறந்து காட்டியது. நிஷா என்றான் அர்ஜுன் ஆர்வத்துடன். நிஜமாவா சொல்கிற? நான் அவ்வளோ லக்கியா? அது எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் லவ் எல்லாம் இல்லையே என மோனிஷா மெல்ல கண்ணம் சிவந்தாள். அர்ஜுன் பதறினான். இருக்கு நிறைய இருக்கு, சொன்னா நீ என்ன சொல்லுவியோன்னு தான் என்றவன் அவன் கண்களை பார்த்து சொன்னான்.
இப்போ சொல்கிறது தான் சத்தியம். ஐ லவ் யூ நிஷா. ஆனால் வினீத், அவனை மீறி நம்ம என்ன பண்ணோம்னு நினச்சா கொஞ்சம் கவலையாக இருக்குது என்றான். கவலையும் காதலையும் கலந்து மின்னி அவன் கண்களை பார்த்ததும் நிஷாவுக்குள்ளும் அந்த கவலை தொற்றிக்கொள்ள, எனக்கும் அதான் யோசனையாக இருக்குது. அண்ணன் என்ன சொல்வானோ தெரியலை. உங்களை வேற நான் அடிச்சிருக்கேன். என்ன ஆக போகுதோ. என்ன ஆனாலும் நீங்கள் என் கூட இருப்பீங்களா அர்ஜுன் என்னை கேட்டாள். இருக்கேன்டா. வினீத் ரொம்ப நல்லவன். அவன் என்னை புரிஞ்சுக்குவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது என அவளுக்கும் தனக்கும் நம்பிக்கை ஊட்டி கொண்டான் அர்ஜுன். அவர்கள் இருவரும் தங்கள் காதலின் எதிர்காலம் குறித்து பயத்துடனும் கவலையுடனும் பேசிக்கொண்டிருந்தனர். அந்த தருணத்தில் வினீத்தின் நண்பன் பாலா கல்லூரி வளாகத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருந்தான். அர்ஜுனை அடித்த அந்த பெண்ணை கண்டுபிடிப்பதே அவனது நோக்கம். தொலைவில் அர்ஜுன் ஒரு பெண்ணுடன் மரத்தடியில் பேசிக்கொண்டிருப்பதை அவன் கண்டான். அந்த பெண் தான் அர்ஜுனை அடித்தவள் என்பதை அறிந்தவன் அவன் ஒருவன்தான். உடனே வினீத்துக்கு ஃபோன் செய்தான். டே மச்சான், நம்ம இவ்வளோ நாளாக தேடிக்கிட்டு இருந்தோமே, அந்த பொண்ணு நம்ம அர்ஜுன் கூட நின்று பேசிகிட்டு இருக்காடா. நீ உடனே நம்ம காலேஜ் கேட் பக்கத்தில் ஒரு புளிமரம் இருக்குல்ல, அங்கே வாடா என்று கூறவும், மாட்னியாடா, எனக்கு தெரியாமல் லவ் பண்ணுவியா? அந்த பொண்ணை கண்ணில் கூட காட்டாமல் என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? இதோ வரேன் என்று சொல்லிக்கொண்டே வினீத் விரைந்து அந்த இடத்துக்கு சென்றான். அங்கே அவன் கண்ட காட்சி, மோனிஷாவின் கைகளை பிடித்தபடி அர்ஜுன் அவளுக்கு தைரியம் சொல்லிக் கொண்டு இருந்தான். வினீத்துக்கு எதுவும் விளங்கவில்லை. இன்று காலைதான் இருவரும் சந்தித்தனர். ஆனால் இருவரும் இருந்த நெருக்கம் அது வேறு கதையை சொன்னது. அர்ஜுன் வேறு பெண்ணை விரும்புவதாகத்தானே தன்னிடம் சொன்னான். இங்கே தன் தங்கையிடம் என்ன செய்கிறான்? குழப்பமும் கோபமுமாக அவர்கள் அருகே சென்றான். என்னடா நடக்குது இங்க? அவனது குரல் அந்த இடத்தை அதிர வைத்தது. அர்ஜுனும் மோனிஷாவும் அதிர்ச்சியில் உறைந்தனர். அவர்கள் கைகள் தானாகவே பிரிந்தன. வினீத்தின் கோபமான முகத்தை பார்த்ததும் இருவருக்கும் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற பயம் தொற்றிக்கொண்டது. இந்த காதல், குடும்ப உறவு, நட்பு என அனைத்தும் ஒரு நொடியில் பெரும் புயலுக்குள் சிக்கிக்கொண்டன. அத்தியாயம் 20. வினீத் கோபத்துடன் கத்தினாலும் அர்ஜுனும் மோனிஷாவும் கைகளை பிடித்தபடி நின்றிருந்ததை கண்டதும் அவனுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சியும் அதைவிட பெரிய ஆச்சரியமும் ஏற்பட்டது. ஒரு கணம் அவன் கண்கள் கண்ட காட்சியை நம்ப மறுத்தன. தன் உயிர் நண்பனும் தன் ஆருயிர் தங்கையும் ஒன்றாக அவர்களின் கரங்கள் கோர்த்திருந்ததை பார்த்ததும் அவர்கள் இருவரையும் வாழ்வில் ஒன்றாக இணைத்து பார்க்க வேண்டும் என்று தனது நீண்ட நாள் கனவு நிறைவேறிவிட்டது போல் ஒரு சந்தோஷம் அவனை ஆட்கொண்டது. அதே சமயம் அர்ஜுன் காதலிக்கும் பெண் வேறு ஒருவளாயிற்றே என்ற குழப்பம் அவனுக்கு. மோனிஷா அண்ணனின் முகத்தில் தெரிந்த குழப்பத்தை பார்த்து மெல்ல பேசத் தொடங்கினாள். அண்ணா, அது நான் தான் அன்னைக்கு அர்ஜுனை அடிச்சிட்டேன் என்று தயக்கத்துடன் சொன்னாள். அவளது குரலில் ஒருவித அச்சம் கலந்திருந்தது. அர்ஜுன், மச்சான் வினு, நான் நிஷாவும் தங்கச்சின்னு எனக்கு தெரியாதுடா. ப்ளீஸ்டா, கோபப்படாமல் நாங்கள் சொல்கிறது கொஞ்சம் கேளுடா என்று கெஞ்சும் குரலில் சொன்னான். அந்த வார்த்தைகள் வினீத்தின் மனதில் ஒரு மின்னல் போல் தாக்கின. நடந்த விஷயங்கள் மெல்ல மெல்ல அவனுக்கு புரியத் தொடங்கின. அந்த வார்த்தைகள் வினீத் மனதில் ஒரு மின்னல் போல தாக்கின. நடந்த விஷயங்கள் மெல்ல மெல்ல அவனுக்கு புரியத் தொடங்கின. அப்படியானால் என் தங்கைதான் அந்த பெண். அர்ஜுன் காதலிப்பது என் தங்கைத்தான் என்ற உண்மை உரைத்தது. அவன் என்ன சொல்வானோ என்று அர்ஜுனும் மோனிஷாவும் பயத்துடன் பார்த்தனர். அவர்கள் இருவர் முகத்திலும் படர்ந்திருந்த அச்சத்தையும் அவர்களின் கரங்கள் மெல்ல நடுங்கிக் கொண்டு இருப்பதையும் கண்ட வினீத் சட்டென்று வெடித்து சிரிக்க ஆரம்பித்தான். அவனது சிரிப்பு முதலில் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் மெதுவாக மற்ற இருவரையும் தொற்றிக்கொண்டது. அங்கே கோபம், பயம், குழப்பம் என அனைத்தும் மறைந்து ஆனந்தம் ஆரம்பமானது. வினீத் சிரித்துக்கொண்டே கண்களில் நீர் தழும்ப, டே அர்ஜுன், பிரியா கிட்ட தான் அடி வாங்கினியா? அதான பார்த்தேன். என் நண்பனை அடிக்க வேற யாருக்கு தைரியம் இருக்கு என்று கிண்டல் குரலில் கூறினான். அர்ஜுனுக்கு ஆனந்தத்தில் இன்னும் பேச்சு வரவில்லை. மோனிஷா அண்ணன் தோளில் சலுகையுடன் சாய்ந்து கொண்டு கேட்டாள். அண்ணா, உனக்கு எங்கள் மேலே கோவம் இல்லையே? கோவமா? உங்கள் 2 பேருக்கு நான் ஒன்று சொல்லணும். அர்ஜுன் உனக்கு கணவனாக வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். நம்ம அப்பா அம்மா கிட்ட கூட இதை பற்றி பேசியிருக்கேன். இந்த கோவக்காரனுக்கு ஏற்ற ஜோடி நீ தான். ஆனால் அவன் வேறு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொன்னதும் கொஞ்சம் ஏமாத்தமாக இருந்துச்சு. இப்போ பாரு, அந்த கடவுளே உங்கள் 2 பேரையும் சேர்த்து வச்சிட்டான் என்றவன் அர்ஜுனை ஆற தழுவி கொண்டான்.
அர்ஜுன் சற்று வெட்கத்துடன், டேய் வினு, எனக்கு அவள் தான் உன் தங்கச்சின்னு தெரியாதுடா. மோனிஷாங்கிற பேர் மட்டும்தான் தெரியும். உன் தங்கச்சின்னு தெரிஞ்சிருந்தா என்று கொஞ்சம் தயங்கினான். தெரிஞ்சிருந்தா? மோனிஷாவின் குரலில் கோபம் எட்டி பார்த்தது. வினித் அர்ஜுனின் தோளில் கையை வைத்து மோனிஷாவை பார்த்து, மச்சான், இனிமேல் பேசுகிறத யோசிச்சு பேசு, இல்லை அடிக்கடி கண்ணம் பழுக்க வேண்டியதாக இருக்கும் என கலகலவென சிரிக்க ஆரம்பித்தான். மச்சான், உன் தங்கச்சி என் ஒரு கன்னத்தில் அரைஞ்சா ஏசுநாதர் சொன்ன மாதிரி இன்னொரு கன்னத்தையும் காட்டிட்டு போகிறேன். என்ன நிஷா, நீ ரெடியா என கண்களில் காதல் மின்ன அவளை பார்த்தான். வினித் இருவரையும் பார்த்து, சரி சரி, இது காலேஜ், நான் அண்ணன், ஞாபகம் இருக்கட்டும். பிரியா படிப்பு நல்ல மாதிரி முடியட்டும், அதுக்கப்புறம் இந்த கொடுக்கல் வாங்கல் எல்லாத்தையும் வச்சுக்கலாம் என மிரட்டும் தொனியில் பேச அங்கே மூவரின் சிரிப்பு சத்தமும் ஒரு சங்கீதமாக ஒலித்தது. இருவிழி காதல் நிறைவடைந்தது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட காலேஜ்